ஆன்லைன் பிள்ளைகளை குரல் கேக்குது இல்லமா? கேட்குதுங்க ஐயா. ரெக்கார்டிங் தொடங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம ஆண்டாள் திருப்பாவை செக்ஷன் ஏனுடைய ஆண்டாள் திருப்பாவை புத்தகம் நம்ம படிக்க இருக்கிறோம். முதல்ல நம்ம சிலபஸ்ல அது எங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். செகண்ட் பேப்பர்ல நமக்கு இருக்கக்கூடிய மொத்தம் 17 புத்தகங்கள்ல செக்ஷன் ஏல இருந்த புத்தகங்கள் வந்து ஓலைச்சுவடி கால நூல்கள். குறுந்தொகையில 25 பாடல்கள், புறநானூறுடைய 19 பாடல்கள், அதுக்கப்புறம் திருக்குறளுடைய 35 அதிகாரம் இருக்கு. சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் இருக்கு, கம்பராமாயணத்தினுடைய கும்பகர்ண வதைப்படலம் இருக்கு, பக்தி இலக்கியத்துல 2 இருக்கு, ஒண்ணு நீத்தல் விண்ணப்பம், இன்னொன்னு திருப்பாவை. செக்ஷன் பில நமக்கு இருக்கிறது தெரியும், பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா காமராசனுடைய கருப்பு மலர்கள், மு வரதராசனுடைய அறமோ அரசியல் நூல், சி.என். அண்ணாதுரையுடைய தாழ்ந்த தமிழகமே, அகிலனுடைய சித்திரப்பாவை, ஜெயகாந்தனுடைய குருபீடம், சோவனுடைய யாருக்கும் வெட்டமில்லை. அது போக 2 நாட்டுப்புற இலக்கியங்கள், ஒண்ணு முத்துப்பட்டன் கதை, இன்னொன்னு மலையறி. அப்ப செக்ஷன் ஏல 7 புத்தகங்களும், செக்ஷன் பில 10 புத்தகங்களும், மொத்தம் 17 புத்தகங்கள் நமக்கு செகண்ட் பேப்பர்ல இருக்கு. அது இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எல்லாமே இருக்கிறது. அது நம்ம பின்னாடி படிக்கும். இப்போ ஆண்டாள் திருப்பாவை குறித்த அறிமுக செய்தி. ஆண்டாள் திருப்பாவை தமிழ் இலக்கிய வரலாற்றை வந்து நாம பொதுவாக நம்முடைய பாடத்திட்ட அடிப்படையில 6 காலகட்டங்களாக நாம பிரிச்சு படிக்கிறோம். ஒண்ணு வந்து சங்க காலம், இன்னொன்னு சங்கம் மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், பிற்கால சோழர் காலம் அல்லது மொழிபெயர்ப்பு காலம், சிற்றிலக்கிய காலம், தற்காலம். இந்த 6 காலங்களாக நம்ம பகுத்து வச்சிருக்கிறோம், பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல இப்ப நம்ம இந்த பட்டியல் படிக்கல, இந்த பட்டியல் முதல் தாளுக்கு உள்ளது. முதல் தாள் படிக்கும்போது படிப்போம். ஆனா எந்த இலக்கிய புத்தகங்கள் நம்ம படிச்சாலும் அது இந்த 6 காலத்துக்குள்ள எந்த காலத்துக்கு உரியது என்பதுல நம்ம ரொம்ப தெளிவா இருந்து படிச்சா மட்டும்தான் புரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு இந்தியா மேப் அல்லது தமிழ்நாடு மேப் நம்ம படிக்கிறோமோ, ஒரு மேப் குறிச்ச உடனே மாவட்டங்களையோ, மாநிலம் தலைநகரங்களையோ, நதிகளையோ, கடல்களையோ குறிக்கிறோமோ, அதே மாதிரி இலக்கிய வரலாற்றுல எது ரொம்ப முக்கியம்னா, எந்த ஒரு இலக்கியத்தை பார்த்தாலும் அது எந்த நூற்றாண்டு, எந்த மன்னருடைய ஆட்சி காலத்துல வந்தது அப்படிங்கிற தெளிவு இருந்தாதான் நம்மளால இதை எழுத முடியும். அதனால இந்த பட்டியல் நம்ம ஒரு தடவை பார்ப்போம். நம்ம மாணவர்கள் தினகரன், அம்மா வந்து ஜெயலட்சுமி மணிகண்டன் வந்திருக்காங்க, வரவேற்கிறோம். மகராஜன் ஒரு புது தம்பி வந்திருக்காங்க, பன்னீர்செல்வம் வந்திருக்காங்க. டிசம்பர்ல கிளாஸ் ஸ்டார்ட் போடுங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. டிஃபானி வரலையே இன்னைக்கு. டிஃபானி நம்பர் யார்கிட்ட இருக்கு? அப்போ முதல்ல நமக்கு இருந்தது சங்க காலம். சங்க காலத்தினுடைய மூவேந்தர் கடையேழு வள்ளல்கள் குறுநில மன்னர்கள் ஆண்ட காலம். நம்ம பாடத்திட்டத்துல எந்த 2 புத்தகங்கள் சங்க காலத்துல இருக்குன்னா, ஒண்ணு குறுந்தொகை, இன்னொன்னு புறநானூறு. இது 2ம் சங்ககால இலக்கியங்கள்ல நமக்கு தரப்பட்டது. சங்கம் மருவிய கால இலக்கியம்னு நம்ம சொல்ல முடியாது என்றாலும், சங்கம் மருவிய கால பட்டியல்ல இருக்கிற திருக்குறள் நமக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கு. 11 கீழ்கணக்கு நூல்களாக இருக்கிற 4 அடி 4 மணி 440 5 முப்பால் என்று முதல் வரியிலே சொல்லப்படும். கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பனமும் கை நிலையமாம் கீழ்கணக்கு என்கிற சுருக்கு வழி வெண்பாவை இலக்கிய வரலாற்று நம்ம மேண்டேட்டரியா கட்டாய பாடலாம், மனப்பாடம் பண்ணுவோம். அதுல முப்பால் என்று சொல்லப்படுகிற அந்த நூல் திருக்குறள். பக்தி இலக்கிய காலத்துல 2 நூல்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு சைவத்திலிருந்து நீத்தல் விண்ணப்பமும், சைவத்திலிருந்து மாணிக்க வாசகர் எழுதின நீத்தல் விண்ணப்பமும், வைணவத்திலிருந்து இப்ப நான் இன்னைக்கு படிக்க தொடங்குகிற ஆண்டாள் திருப்பாவையும் வைக்கப்பட்டிருக்கு. 2 இலக்கியங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மொழிபெயர்ப்பு காலம் அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு கம்ப ராமாயணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து பிற்கால சோழர் காலத்துல நமக்கு கம்பராமாயணத்தினுடைய கும்பகர்ண வதைப்படலம் வைக்கப்பட்டிருக்கு. இது போக இந்த 2 காலத்துக்கு இடைப்பட்ட நூலாக கருதப்படுகிற சிலம்பு, அதுல இருந்து நமக்கு வந்து இந்த 7 நூல்கள் தான். 1 2 3 4 5 6 7
7 தான் செக்ஷன் ஏ. இந்த 7 தான் நமக்கு செக்ஷன் ஏ நூல்களாக இருக்கின்றன, பிரிவு ஏ. இது எல்லாமே சிற்றிலக்கிய காலத்துல நமக்கு நேரடியா பாடத்திட்டத்துல எதுவும் நூல் வைக்கல. ஆனா முதல் தாள்ல நம்ம வந்து குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, அப்புறம் தூது, உலா, இந்த 4 தலைப்புகளையும் ஆழமா படிக்க வேண்டிய நிலைக்கு சிலபஸ் இருக்கு. தற்காலம் தான் இது எல்லாமே. செக்ஷன் பில நம்ம பார்க்கக்கூடிய பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா. காமராசனுடைய கருப்பு மலர்கள், மு. வரதராசனாருடைய அறமும் அரசியலும், பேரறிஞர் அண்ணாவுடைய தாழ்ந்த தமிழகமே, அகிலன் எழுதின சித்திரப்பாவை புதினம், ஜெயகாந்தனுடைய குருபீடம் சிறுகதை, யாருக்கும் வெட்கமில்லை சோ. ராமசாமி எழுதின நாடகம், 2 மலையருவி, ஒன்னு மலையருவி என்ற புத்தகம், இன்னொன்னு முத்துப்பட்டன் கதை. இந்த 10 புத்தகங்களும் தற்காலம் அச்சு இயந்திரம் வந்த பிறகு. இந்த 7 புத்தகங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா அச்சு இயந்திரம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நூல்கள். இதுல 2 நூல்கள் நமக்கு இந்த பாடத்திட்டத்துல இருக்கு. இப்போ இந்த காலகட்டம், இந்த செய்திகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம்னா, விடை எழுதும் போது நமக்கு வந்து முன்னுரைக்கு நமக்கு அதிகமான செய்திகள் பயன். இஃபானிக்கு வந்து ஐயா வர்ற நேரம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஐயா அப்பப்ப திருந்திடுவாரு அப்படின்றது. திடீர்னு 6:15 வந்துருவாரு. திடீர்னு டெஸ்ட் பேட்ச் முடியுதுன்னா 6:05 கூட மேல வந்துருவாரு. ஆன்லைன்ல ஜாயின் பண்ணுங்க. அப்போ கிபி 6ல இருந்து 9 நூற்றாண்டு, 600 இருந்து 900, அதான் மேல நூற்றாண்டு தலைப்பு போட்டிருக்கோம். இதைத்தான் தமிழ் இலக்கியத்துல பக்தி இலக்கிய காலம் என்று நாம் சொல்றோம். அதற்கு முன்னாடி இருந்த சங்க காலத்துல கடவுள் இருந்தாரு. ஆனா கடவுள் நட்பு நிலையில் இருந்து. சங்க இலக்கியத்தினுடைய எந்த இலக்கியத்திற்கும் கடவுள் வாழ்த்து இல்லை என்பது பிற்காலத்தில் வந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் ஒரு பாடல்களை எழுதி சேர்த்தார் என்பதையும் நாம் அறிவோம். கடவுள் என்பதே சங்க காலத்தில் கருப்பொருளில் ஒன்றாக இருந்ததே தவிர முதற் பொருளாக கூட இல்லை. அப்போ கடவுள் வழிபாடு என்பதோ, அதற்கு வழிபாட்டு பாடல்கள் பாடுவது என்பதோ, இன்றைக்கு இருக்கிற சடங்காச்சார முறைகள் என்பதோ சங்க காலத்துல கிடையாது. கடவுள் நம்முடைய நண்பராக எழுப்பப்பட்டா போய் பார்க்கலாம், நான் பார்த்துக்காம விடலாம். ஒரு பெரிய கோயில்கள் எதுவும் எழுப்பப்பட்டதாக சங்க காலத்தில் சான்றுகள் இல்லை. ஆனால் சங்க காலத்தின் நிறைவில் இருந்த கோச்செங்கனான் என்ற மன்னன் சிவபெருமானுக்கு 72 கோயில்கள் கட்டதாக திருநாவுக்கரசர் சொல்றார். அகழ்வாயுல கிடைக்கும். சங்கம் பருவிய காலத்துல ஒரு வேறுபாடான செய்தி நடக்கிறது. வலதுகை பத்தி நாம் வச்சிருக்க பட்டியல். சமண பௌத்த மதங்கள் இந்த மண்ணுக்கு வருகிறது. சமண பௌத்த மதங்கள் வருகிற போது இந்த வழிபாட்டு முறைகளிலும் அதுவரையில் இருந்த கடவுள் கோட்பாட்டின் மீதியும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் 3 முக்கியமான மாற்றங்கள். ஒன்று, போன பிறவி அடுத்த பிறவி என்கிற நம்பிக்கை தமிழ் மண்ணில் ஊட்டப்படும். போன பிறவில நீ செஞ்ச பாவங்கள் அல்லது இந்த பிறவியில் நீ செய்கிற பாவ புண்ணியங்கள் அடுத்த பிறவியில கேரி ஃபார்வேர்ட் ஆகும். நாட் ஃபார்வேர்ட்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நோட் மாதிரி சமண பௌத்த மதங்கள் மக்களுக்கு அச்சமூட்டுகிற அறம் சார்ந்த செய்திகளை சொல்லலாம். சரி தவறு என்பதற்குள்ள நம்ம போகல, அது நம்ம கடைசி நடந்தது என்னன்னு நம்ம தெரிஞ்சு. ஆனால் இந்த சமண பௌத்த மதங்கள் நிறுவனப்படுத்த, சங்க காலத்தில் இருந்த தெய்வங்கள் எதுவும் நிறுவனப்படுத்தப்படல. நிறுவனப்படுத்துதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைய அமைப்புல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் சொல்லுவாரு, இந்த கோயிலுக்கு வரணும்னா இத்தனை நாள் மாலை போட்டு வரணும், இத்தனை நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வலதுகை பக்கமா சுத்தணும், இத்தனை மணிக்கு கோயிலை மூடிடுவோன்றதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வர்றதுக்கு பேரு நிறுவனப்படுத்துதல். ஆனால் தமிழனுடைய சிற்றிலக்கியங்கள் அல்லது நாட்டுப்புற தெய்வங்கள் இன்னைக்கும் நிறுவனப்படுத்தப்படாமல் இருக்கு. இன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கோயில் கட்டிட்டாங்கன்னா அப்புறம் குறிப்பிட்ட ஜாதியால அடிச்சுக்கிறாங்க. பெரும்பாலான நாட்டுப்புற தெய்வங்கள் எதுனாக்கா, வெட்ட வெளியில அவர் நின்றுட்டு இருப்பாரு. அவர் கோயிலுக்கு கேட்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அவர் நின்றுட்டே இருப்பாரு. நீங்க எப்ப வேணாலும் அவர் போய் தொட்டு கும்பிடலாம். எல்லா ஜாதிக்காரங்களும் தொட்டு கும்பிடலாம். அவருக்கு நீ வேண்டிக்கலாம். உங்க ஜாமீன் பாஸ் காணாம போச்சுன்னா கூட ஒரு முட்டையை கொண்டு போய் வாங்கி அந்த குதிரை வீரன் காலில் வச்சுன்னா, காலில் முட்டை உடஞ்சிச்சுன்னா ஜாமீன் பாசத்தை திருந்தவர் சாமி பழி வாங்கிடும் அப்படின்ற நம்பிக்கை. நான்வெஜ் வச்சு படைக்கலாம், மட்டனை படைக்கலாம், சிக்கனை படைக்கலாம், குளிக்காம போகலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ரூல்ஸும் கிடையாது. செருப்பு போட்டு போலாம். என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மிதியடியை கழட்ட முடியலன்னா கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறது காரணம், கோயிலில் சொல்லப்படுகிற புனிதங்கள், செருப்ப கழுவணும், கால கழுவணுன்றது
அது மட்டும் இல்லாமல் போன பிறவியில் நீங்க செஞ்ச பாவம் தான் இந்த பிறவியில மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த மாற்றுத்திறனாலும் கடவுள் மறுப்பாளரா மாறிடுறாங்க. விஷயத்தை உள்வாங்க. ஒரு மோடி வந்து தெய்வம் எங்களை என்ன சொல்றாரு, தெய்வ குழந்தைகள்ன்றார். அதுக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு வச்சிருக்காரு, திவ்யாங்ஜன். திவ்யாங்ஜன் ஒண்ணு வச்சிருக்காரு. தேவர்கள் வந்தவங்களா நாங்கெல்லாம். ஒரு நலத்திட்டத்தையும் செய்ய மாட்டாரு. ஸ்டாலின் 4% இடஒதுக்கீடு ப்ரொமோஷன்ல கூட கொடுத்திருக்காரு. 2 நாள் முன்னாடி ஆர்டர் தந்திருக்கு. அப்போ இந்த நிறுவனப்படுத்தப்படுகிறது 2வதாக இருக்கிற சங்கம் மருவிய காலம். இப்பதான் நம்முடைய போர்ஷன் வருது. கிபி 600 இருந்து 900 வரையில பல்லவர்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்யறாங்க. பல்லவர்கள் காலத்துல நமக்கு சங்க காலத்தின் 2 கூறுகளாக இருந்த மதங்கள் மீட்டுருவாக்கப்படுது. மீட்டுருவாக்கம் என்ற சொல் இலக்கியத்துல அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். முன்னாடி இருந்த ஒரு வீடு இடிஞ்சிருச்சு, அது மீண்டும் கட்டுறதுக்கு பேரு மீட்டுருவாக்கம். அப்படி என்ன 2 செய்திகள்? சங்க காலத்தினுடைய முல்லை நில கடவுளாக இருந்த மாயோன் இங்க நமக்கு வைணவ கடவுளாக மாறுகிறார். வைணவத்தினுடைய தலைமை கடவுளா மாறுறார். சங்க காலத்துல எங்க மட்டும் இருந்தாரு? மாடு மேய்க்கிற ஆயர் குலத்தினுடைய கடவுளாக இருந்த அவர் தான் இப்ப நம்ம ஆயர்குல வாழ்க்கை படுகிறது. அடுத்து சங்க காலத்தினுடைய 5 நிலைகளுக்கும் 5 நிலங்களுக்கும் பொதுநிலை தெய்வமாக இருந்த சிவன் மீட்டுருவாக்கம் பெற்று சைவம், இது 2ம் வருது. மீதி 4-5 பேர் எங்கேயா காணாம போனாங்க. குறிஞ்சியில் இருந்த முருகனும், மருகத்தில் இருந்த இந்திரனும், நெய்தலில் இருந்த வருணனும், பாலையில் இருந்த கொற்றவையும் இவங்க சொந்தக்காரங்களா ஆக்கிட்டாங்க. முருகனை தூக்கிட்டு சிவபெருமானுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சா? இந்திரனை போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவர் இந்திரலோகத்தினுடைய மேயர் தான். அவர் தான் மாநகராட்சி மன்ற தலைவர். யாரு? இந்த சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த நகரத்தை மெயின்டைன் பண்றவர் அவர் இந்திரன். இவர் மருத நிலத்தினுடைய நகரத்துக்கு தலைவரா இருந்தாரு. அவர் அங்க கொண்டு போயிருந்தாங்க. வருணனை வாயு பகவான் சொல்லிட்டு தனியா ஒரு துணை கடவுளாக்கி, கொற்றவை பார்வதியாக்கி இதாக்கி கொண்டு சிவபெருமான் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. கடவுளை காணாம போல கதைகள் உருவாக்கப்படும். இப்போ பல்லவர் காலத்துல பல்லவர்கள் கலப்பிரர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, கலப்பிரர்கள் மதம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். சமண மதத்தை அதிகமா ஆதரிச்சாங்க. புத்த மதத்தை கூட இவங்க ஆதரிக்கல. புத்தம் இங்க புத்த விகாரங்களும் புத்த இதுவும் அதிகமாக இருந்தாலும் சிலை இருந்தா கூட அரச மதமாக அது இருக்கல. அரசர்கள் சமண மதத்தை தான் அதிகமா ஆதரிச்சு. ஆனால் புத்த மதம் இலங்கையில பெரிய அளவுல வளர்ந்தது. போதி தர்மலால சீனாவுக்கு போச்சு. தென்கிழக்காசிய நாடுகள்ல கோல வச்சுக்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இப்ப என்ன ஆகுது? இந்த 2 மதங்களும் இங்கு மீட்டுருவாக்கம் பெறுகின்றன. 2 பிரிவுகள் தோன்றுகின்றன. ஒன்று சைவர்கள், இன்னொன்னு வைணவர்கள். சைவ மதத்தை கட்டமைத்தது 63 நாயன்மார்கள். இவர்களுடைய பாடல்கள் 12 சைவ திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. சைவ திருமுறைகள் இந்த பட்டியல் நீங்க இலக்கிய வரலாறு புத்தகத்துல நம்ம அடிக்கடி பக்கம் சொல்லுவோம். 277வது பக்கத்துல இந்த பட்டியல் இருக்கும். 1, 2, 3 திருமுறை சுந்தரர், திருஞான சம்பந்தர், 4, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்க வாசகர், 9 திருமாளிகை தேவர். ஒரு பட்டியல் நம்ம படிப்போம். 10 திருமந்திரம், 11 பட்டினத்தடிகள் உட்பட 12 பேரு, 12 சேக்கிழாருடைய பெரிய புராணம். அதே மாதிரி வைணவத்தை உருவாக்கியவர்கள் ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள். இந்த 12 ஆழ்வார்களும் எழுதின நூல்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதுல இந்த 12 பேர்ல ஒருத்தவங்க தான் நாம இன்னைக்கு படிக்க போற ஆண்டாடம். 12 பேரும் ஆண்கள் தான், 11 பேர் ஆண்கள். அதுல ஒரே ஒரு பெண்ணின் குரல் ஒலிக்கிறது. அவங்கதான் இன்னைக்கு பாடத்திட்டமான வச்சிருக்காங்க. அப்போ பல்லவர் காலத்துல இந்து மதம்னு ஒண்ணு கிடையாது. சைவம் வைணவம் 2 பேரும் சண்டை போட்டு ரொம்ப அழகா நம்ம உலகநாயகன் கமல் தசாவதாரம் படத்தினுடைய முதல் பகுதியில அதை காட்சிப்படுத்திருப்பாரு. நம்ம சுவாமிகள் மாறி அப்படியே விபூதி வச்சிருக்கிற நெப்போலியன் என்ன பண்ணுவாரு? வைணவத்தை தானே நீ கும்பிடுறன்னு சொல்லிட்டு கடல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாரு கமலஹாசன். இல்லையா? முதல் பகுதியில அதான் அதுல பாடலே வச்சிருப்பாங்க. 8 எழுத்து மந்திரம் பெருசா, 5 எழுத்து மந்திரம் பெருசான்னு சண்டை போட்டுக்குவாங்க. நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண்.
2 பேருக்கு சண்டை. அப்புறம் கமலஹாசன் மறுபடியும் பிறந்து வந்தாரு, அசினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நாமளும் படம் முடிஞ்சதான்னு வந்துட்டோம். இந்த சைவ வைணவ மதங்களுக்குள் நடந்த சண்டை தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பயன்பட்டது. அதான் பக்தி இலக்கிய காலம். ரொம்ப வேடிக்கையா ஒரு நெகட்டிவான ஒரு பழமொழியை நான் உங்களுக்கு சொல்றேன், அது பாசிட்டிவான படி. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஊரு 2ஆ பிரிஞ்சுட்டா ஏன் கூத்தாடி கொண்டாட்டம்? கூத்தாடுறவங்களை இவங்க ஒரு நாள் கூட்டம் ஆட வைப்பாங்க, அவங்க ஒரு நாள் கூட்டம் ஆட வைப்பாங்க. 2 வருமானம் கிடைச்சு சண்டை போட்டுட்டு. அந்த மாதிரி தமிழ் இலக்கிய பரப்புல சைவம் வைணவம் என்ற சண்டை வந்ததால தமிழ் இலக்கியத்துல அதிக பாடல்கள் கிடைக்கும். சிவபெருமானை பத்தி யாராவது பாட்டு எழுதிட்டாங்கன்னா உடனே வைணவத்துல இருக்கிறவங்க வைணவ கவிஞர்கள்ட்ட போயிட்டு, ஐயோ அவங்க 8 பாட்டு எழுதிட்டாங்கயா, நீங்க புது பாட்டு எழுதி கொடுங்கயா அப்படின்னு கேட்டுவாங்க. இந்த பக்கம் ஒரு 4000 பாட்டு, இந்த பக்கம் ஒரு 4000 பாட்டு, இதுல ஒரு 8000 பாடல்கள் இந்த நேரத்துல வந்தது. அதனாலதான் தமிழ் இலக்கியத்தை வெளியில இருந்து பாக்குறவங்க பக்தி மொழி என்று பார்க்கிறாங்க. நாங்க பெரியார் வந்துட்டாரு, திராவிட இயக்க சிந்தனைகளோட நாம இருக்கிறோம், கொஞ்சம் பேர் இருக்கிறோம், கொஞ்சம் பேர் பக்தியோட இருக்கோம், அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனால் வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் தமிழை பக்தி மொழின்னு பார்க்கறதுக்கு காரணம் இந்த காலத்தினுடைய பாடல்களுடைய எண்ணம். இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான பண்பாட்டு மாற்றம் ஏற்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அது நம்ம சட்டமூர்த்தி ஐயா புத்தகம் தான் படிப்போம், ஆனா இங்க அது முன்னுரை முடிவுரைகளுக்கு பயன்படும். இங்க வந்து சைவ வைணவ கோயில்கள் சங்க காலத்துல இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 கோயில்களும் இங்க கட்டப்படுது. கோயில்கள் கட்டப்பட்ட பிறகு கோயில்களுடைய பை ப்ராடக்ட் நன்மை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, கோயில்கள் வளர்ந்த போது தமிழருடைய கலைகளும் சேர்ந்து ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, நுண்கலை. கோயில் வளர வளர கட்டிடக்கலையில் வல்லவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, சிற்பம் செய்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, நாட்டியம் ஆடுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி அலங்காரம் பண்றவங்க, பூ வேலை கோக்குறவங்க, கட்டி எல்லாருக்கும் கோவில் சார்ந்த பொருளாதாரம்னு ஒரு புத்தகம். கோவிலை ஒட்டி பொருளாதாரம் இருக்கு. திருவண்ணாமலை தீபத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு நாள்ல செருப்பு பாதுகாக்கிற கடை மட்டும் அந்த 1.5 நாள் 2 நாள் வச்சுட்டு 30 நாள் வாழ்க்கையை ஓட்டுறவங்க திருவண்ணாமலையில இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இட்லி கடையை வச்சுட்டு அன்னைக்கு சம்பாதிக்க இருக்கிறாங்க. மதம் கடந்து கூட கடை வைப்பாங்க. வேலை செய்யறவர்கிட்ட போய், நீ சிவபெருமானை சுத்தி வந்துகிட்டே இருக்க, இட்லி பரிமாற பேர் என்னன்னு கேட்டா ஜோசப், சாப்பிடாம வந்துருவீங்க, இல்ல பார்த்து கடைக்கார சொல்லி கொடுத்துரு. கோவில் சார்ந்த ஒரு பொருளாதாரம். அந்த மாதிரி 9ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னா, இசை வந்து ரொம்ப முக்கிய வடிவம் பெறுது. இன்னைக்கு இருக்க சூப்பர் சிங்கர், சரிகம பதனிலாம் பாக்குற மாதிரி இந்த பக்தி பாடல்களை இசையமைத்து பாட ஆரம்பிக்கிறாங்க. 2 கோயில்கள்லையும் போட்டியா பாடல்கள் வருகிறது. அதனால தமிழ் இலக்கியம் வளருகிறது. இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முன்னுரை. பக்தி இலக்கிய காலத்தினுடைய 2 பிரிவுகள் இருந்தன, ஒண்ணு சைவம், இன்னொன்னு வைணவம். சைவத்தை உருவாக்கி பாடல்கள் எழுதினவங்க நம்முடைய 63 ராயன்மார்கள். அதுல கூட உங்களுக்கு கூடுதலான செய்தி, அந்த நூல்களை தொகுத்தவர் வந்து பிற்கால சோழர் காலத்தான் தொகுக்கப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பி இவரு. பாடல்கள்லாம் இங்க வந்துருச்சு, ஆனா முறைப்படுத்தி தொகுத்தது பிற்கால சோழர் காலத்துல. இங்க தொகுத்தவருக்கு பேரு நாதமுனி. இங்க வில்லிவாக்கத்துல ஒரு தியேட்டர் பேர் இருக்கு, நாதமுனி என்பது வைணவ பேர். அது நாதமுனி. இந்த அறிமுகத்தோட இப்ப நம்ம ஆண்டாள் திருப்பாவிக்குள்ள போகலாம். ஆண்டாள் அம்மாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, இன்றைக்கு பெமினிசம் என்று பேசுகிற பெண்ணியவாதிகள் கூட நம்முடைய ஆண்டாள் நாச்சியாரை தூக்கி பிடிக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்க காலத்தில் நமக்கு மிகுதியாக இருந்த பெண்பார் புலவர்கள் சங்கம் மருதிய காலத்துல இல்லாம போயிடுறாங்க. பக்தி இலக்கிய காலத்துல இவங்களுடைய குரல் மீண்டும் எழுகிறது. அதுல முக்கியமான குரல் ஆண்டாள். சைவத்துல 2-3 பேர் வராங்க. நம்முடைய திருநாவுக்கரசருடைய அக்காவா இருந்த திலகவதியாரு, காரைக்கால் அம்மையாரு, இவங்கெல்லாம் பெண்களுடைய குரல் குறைவாக மீண்டும் எட்டி பார்த்தது. அந்த அடிப்படையில இவங்க முக்கியமானவர். ஆண்டாள் நாச்சியாருக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்னன்னா, காதலை வந்து ரொம்ப வெளிப்படையாக பாடிய, இன்னைக்கு காதலை பெண்கள் பேசலாமா வேணாமா அப்படின்லாம் ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அப்படி இல்லாமல் காதலை வெளிப்படையாக பாடுகிற பாடல்களாக ஆண்டாள் அம்மாவுடைய பாடல்கள் அமைந்தன. அது ரொம்ப குறிப்பா நம்ம பாடுறதுக்கு வெளியில இன்னொரு புத்தகம் இருக்கு, இந்த ஆண்டாள் திருப்பாவை. இன்னொன்னு நாச்சியார் திருமொழின்னு ஒரு புத்தகம். அந்த நாச்சியார் திருமொழியில அம்மா எழுதியிருக்கிற பாடல் தான் நம்ம அடிக்கடி இந்த நாருமோ என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவோம்ல. நாரும்னாக்கா வாசனை பாடுறதுக்கு ஒரு பாட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ,
மறுப்புசிந்த மாதவன் தன் வாழ்ச்சுவையும் நாற்றம் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கேன்னு சங்கு கிட்ட கண்ணன்ட்ட முத்தம் வேணும்னு சங்கு கிட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க. கற்பூரத்தையும் விட கமலப்பூவையும் விட நறுமணம் வீசுவதாக இருக்குமான்னு தெரியல கண்ணனுடைய இதழ்கள். அதனால அவன் கிட்ட இதழ் வழியாக எனக்கு ஒரு முத்தம் வேணும்னு சங்கு கிட்ட சொல்ற பாடல். இன்னொரு பாடல் எழுதியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாடல். அது இடக்கரடக்கள் மார்பகத்தை குறித்த சொல் இடம்பெற்று நாம எழுதலாம் தேர்வுல, ஒண்ணு தவறு. அவங்க என்ன சொல்றாங்க, கண்ணனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா பெரியாழ்வா மனிதர்களை மாப்பிள்ளைய பாக்குறாரு. அந்த மாதிரி எழுதுறாங்க, உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கு எனில் அறுத்தறிவன்னு சொல்லிட்டாங்க. மார்பகங்களை மனிதர்கள் தொடுகிற நிலை ஏற்பட்டால் அறுத்தறிஞ்சிருவேன். சங்க இலக்கியத்துல நம்முடைய கோழைக்கு பால் கொடுத்தேனான்னு ஒரு அம்மா தன்னுடைய மார்பை அறியறாங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். புறநானூர்ல ஒரு பாடல், உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கெனில் அறுத்தறிவேன்னு சொல்ற அளவுக்கு கண்ணன் மேல தீரா காதலோட. ஆண்டாள் அம்மாவை பற்றி பல்வேறு இலக்கியங்கள் அறிமுகப்படுத்தினாலும் கண்ணதாசன் ஒரு திரைப்பாடல்ல ரொம்ப அழகா 4 வரிகளுக்குள்ள அவங்கள சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமான 4 வரி. பூமுடிப்பால் இன்ப பூங்குழலி அப்படின்ற பாடல்ல அவர் எழுதுவாரு, சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தாள். எப்படி எழுதிருக்காரு பாருங்க, சூடி கொடுத்தாள். என்ன ஆண்டாள் அம்மாவுடைய இதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சைவத்துல கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் வருவாரு, அவர் வேட்டு எண்ணத்தை சேர்ந்தவர். அவர் சிவபெருமானுக்கு கறி வச்சு படைக்கிறதுக்கு முன்னாடி கறியை சமைச்சு இவர் கடிச்சு பார்ப்பாரு. நல்லா இருந்தா சிவபெருமானுக்கு கடிச்சு பார்த்து எச்சு பாதி தானே கடிச்சு சாப்பிட்டு பார்ப்பாரு. நல்லா இருக்கு டேஸ்ட். ஆனா சிவபெருமான் சிவலிங்கத்துக்கிட்ட வைப்பாரு. நல்லா இல்லைன்னா ஒண்ணு இவர் சாப்பிடுவா, இல்லை தூக்கி போட்டார். அந்த மாதிரி இந்த அம்மா வைணவத்துல மாலைகளை தொடுப்பாங்க. தொடுத்துட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு இவங்க கழுத்துல போட்டு பார்ப்பாங்க. கழுத்துல போட்டு பார்த்து அப்படி இப்படிலாம் திரும்பி பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னா ஓகே, இன்னும் 2-3 பூக்கு சேர்க்கணும்னாக்கா சேர்ப்பாங்க. இல்ல நல்லா இல்ல தூக்கி கூட போட்டு, நல்லா இருக்கிற மாலையை எடுத்து இவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க போடுவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பேரு சூடி கொடுத்தவள். கண்ணதாசன் சினிமா பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பாரு, சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள். பாவைனா திருப்பாவை படித்தாள். சுடராக என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தாள். தமிழ்வானில் இன்னைக்கு இவனுக்கு நட்சத்திரமா இருக்கிறார். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம். எப்படி 2 வரிக்குள்ள விஷயம் வைக்கிறார் பாருங்க. கோதை ஆண்டாள் தமிழே ஆட்சி செய்யற அளவுக்கு வந்தாடா, நல்ல பாட்டு இருந்தா. கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம். இந்த 2-3 வரிகள் கூட நல்லா இருக்கும். பாடல அந்த திரைப்பாடல் இருந்தா கூட எடுத்து குறிப்பிட பாடு. அது பாட்டு பாருங்க, பூமுடிப்பால் இந்த பூங்குழலி, அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள். அப்படி பாட்டு, அப்படி பாடு பாட்டு உச்சத்துக்கு. நான் என்னதாங்க பூமுடிப்பால் இந்த பூங்குழலி டெக்ஸ்ட் மட்டும் அடிச்சு பாருங்க. டெக்ஸ்ட் அடிச்சா 4 வரி இருந்துச்சுன்னா பாருங்க. இப்ப நம்ம பாட்டுக்குள்ள வருவோம். நமக்கு தெரியும், இப்ப மிக அண்மையில் இப்ப நம்ம தைப்பாவை, நம்முடைய அம்மா நாங்கெல்லாம் இருக்கிற கூட கண்ணதாசன் தைப்பாவைக்கான 30 பாடல்களையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் மார்கழி மாதத்தில் பாடுவதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த பாடல்கள். 30 பாடல்களும் எனக்கு தெரிய காலை பேட்ச்ல 30 பாடல்களும் தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்கிறாங்க. மோகன பிரியான்னு ஒரு பாப்பா, நவநீத பாண்டியன் போலீஸ், 2 பேரும் 30 பாட்டும் தெரிஞ்சிருக்கு. சொல்ல சொன்னா 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நவநீத பாண்டியன் டியூட்டி கிளம்பிட்டாரு. மோகன பிரியா எல்லாம் பட்டு சொன்னாங்க. நம்ம ஆன்லைன்ல கேட்டுக்குவோம், யாருக்கும் 30 பாட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்களா கேட்போம். தினகரன், ஜெயலட்சுமி அம்மா, மகராஜன், மாலதி, பன்னீர்செல்வம், சிவபாலமுருகன், அஜித் குமார், டாக்டர் இந்திரகுமார், யாருக்கா 30 பாட்டு தெரியுமாமா? ஆண்டாள் திருப்பாவினுடைய 30 பாடல் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? அப்படின்னாக்கா ஒருத்தர் கை தூக்கிருக்காங்க, அம்மா கை தூக்கிருக்காங்க. யாரு? பெங்களூர்ல இருந்து ஒரு இலக்கியவங்க இதுக்கு முன்னாடி நம்முடைய பேட்ச்ல ஒரு 3 பேர் இலக்கிய நண்பர்கள், பல்வேறு பேட்ச்ல. அவங்களுக்கு கட்டணம் 10,000 ரூபான்னு சொல்லுவோம். அதையும் மீறி அவங்களுக்கு தேர்தலா எழுத முடியாது, அவங்க இது பண்ணுவாங்க. ஆமா நான் கேட்கிறேம்மா, பாடல் முடிஞ்ச உடனே கேட்கிறேன். ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா நம்ம வகுப்புல சேர போறாங்க, காலில் கட்டி நீங்க வகுப்பு வந்திருக்காங்க. அவங்க கை தூக்கி இருக்காங்க, எங்க 30 பாட்டு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஏடிஜிபி கேடர்ல ஆவடியில் நேரடியா வகுப்புக்கு வந்துருவாரு.
தொல்காப்பியம் 5 இலக்கணம் நேரடியாக வந்து உட்கார்ந்து கீழ் அறையில் நடத்துவோம் நம்ம, ஜூம் கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில இருந்து சோசிய இளங்கோவன் இலக்கியம் 3 பேரும் அவங்க வந்து இலக்கியம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வராங்க. அம்மா கைத்து. நாம இப்ப நம்ம பாடலுக்கு வருவோம். மார்கழி திங்கள் மொத்தம் 30 பாடல். கொஞ்சம் அடிப்படையில் பார்க்க போனா ஒண்ணு 8 வரிகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நான் இதுல குறுந்தொகையை விட கொஞ்சம் வேகமா படிக்கும். ஏன்னு சொல்லுங்க. குறுந்தொகை வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு, இவர் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு. நாம இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் முன்னாடி அவங்க, அங்க இருந்து 600 1500 ஆண்டுகள் தான். அதனால ஒரு 500 ஆண்டு காலம் கிட்ட வந்துடுறாங்க. நம்ம கிட்ட வந்துடுறதால மொழியில கடுமை இருக்காது. ஏதோ 1-2 வார்த்தைகள். குறுந்தொகையிலும் கடுமை இருக்காது. ஒரு 500 ஆண்டுகள் பின்னாடி எழுதப்பட்டது. அதனால கொஞ்சம் விரைவா நம்ம படிக்க முடியும். எனக்கு தெரிய இன்னைக்கு நம்ம அறிமுகம் இல்லாமல் 4 இருந்து 5 பாடல் படிக்கும். இது ஒரு 5-6 நாள் ஆகும். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். செக்ஷன் ஏ புத்தகங்களை கொஞ்சம் நிதானமா கவனமா படிப்போம். பார்ப்போம். மார்கழி இதுல என்னென்ன குறிப்புகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு, என்ன குறிப்புகளை எடுத்தா ஈஸியா நோட்ஸ் ஒரு 4-5 பக்கத்துல இந்த 5 குறிப்புகளையும் எடுத்துக்கலாம். எது எடுக்கணும்னாக்கா ஒரு 5 பக்கங்களை ஒதுக்கிக்கோங்க. எந்தெந்த பாடல்கள் எழுதிக்கோங்க. என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னாக்கா, ஒண்ணு நோன்பிருக்கும் முறை, நோன்பு எப்படி இருக்கிறது என்ற முறை, நோன்பு இருக்கும் முறை. இன்னொன்னு நோன்பினுடைய பயன்கள். நோன்பு இருக்கிற முறை வேற, நோன்பினுடைய பயன்கள் வேற. தெரியுது இல்லைங்களா? இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது விரதத்தை ஃபாலோ பண்றதுக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் நோன்பின் பயன்கள். பார்த்தீங்களா? அடுத்தது இந்த பாடல் முழுவதும் ஆயர் குலத்தை பத்தி அம்மா பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆயர்குல வாழ்வியல் எவ்வாறு பதிவாகி இருக்கு அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இயற்கையை குறித்து, பூக்கள், ஆடு, மாடு, மலர்கள், குலம், இயற்கையை குறித்து எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து உவமைகள். ஓமைகள் எந்த இலக்கியம் படித்தாலும் ஓமைகளை நம்ம குறிச்சுட்டே வரணும். ஆமா, அந்த ஓமைகள் இந்த 5க்கும் 5 பக்கம் ஒதுக்கிப்போம். 2வது பாடல்ல நோன்பு இருக்கும் முறைன்னு வருதுன்னா 2 பாடல் எண் 2, அது எத்தனை பயன்? பாடல் எண் நோன்பு இருக்கும் முறை ஒரு 5ல இருந்து 6 பாட்டுல தான் அதிகமா இருக்கு. நோன்பின் பயன்கள் ஒரு 6ல இருந்து 7 பாட்டு, எல்லாத்துக்கும் ஒரு வரி தான். பல்வேறு பாடல்கள் இருக்கிற செய்திகளை தொகுத்து எழுதும் போதுதான் நமக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதுதான் ரொம்ப. நம்ம வாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் பன்னீர் செல்வம் அஜித்து அப்படி நீங்க இன்னைக்கு கவனிக்கலாம் தம்பி, இன்னைக்கு கவனிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நடுவில் நீங்க இதுல உட்காந்துக்கிறீங்கம்மா. அப்படியேம்மா இது எத்தனை வந்து அது தெரியும் இல்ல, முதல்ல சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் ஜூமின் பண்ணி வைங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ற அந்த ஒரு வரியே ரொம்ப முக்கியமானது. மார்கழி திங்கள் என்பது 2 பொருள் உடையது தமிழ்ல. ஒண்ணு மாதம், இன்னொன்னு நிலா. மாதத்தை அடிப்படையா வைத்துதான் நம்முடைய மாதங்கள் திட்டமிடப்பட்டது. மார்கழி திங்களை பொறுத்தமல்ல மாதம் தான். ஆனா அடுத்த பக்கத்திலே போட்டாங்க மதி நிறைந்த நன்னாளால் என்பது. மதி என்பதற்கு 2 பொருள் இருக்கு. என்னமா? ஒண்ணு நிலா, இன்னொன்னு அறிவு. 2த்தையும் அடலும் படி. அப்போ நிலா நிறைந்திருக்கிற அதிகாலை பொழுதுல எழுந்து குளிக்கிறாங்கன்னு ஒரு பொருள். அறிவு வளர்ச்சி வந்து விட்டது. இதனால் வரையில் என்னுடைய புலன்களையும் வாழ்க்கையிலையும் சிக்கிட்டு இருந்தோம். இப்ப அறிவு வளர்ந்து யாரை நோக்கி போறோம்? இறைவனை நோக்கி போறோம். அதனால இது எப்படிப்பட்ட நாள்? நன்னாள். இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் முழுவதும் இந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையீர். நீராட போகலாம். நேர் இழையீர் என்பது அழகான அணிகலன்களை அணிந்திருக்கிற பெண்களே. சீர்மல்கும் ஆழ்பாடி செல்வ சிறுமீர்கள். இந்த வரி ஆயர்குல வாழ்வியலை குறிக்கும். ஆயர்கள் பணக்காரர்கள். மாடு இருந்தால் அவர்கள் பணக்காரர். பகமது சீமான் கூட பேசிட்டு அவர் எல்லாம் திட்டிட்டு இருக்கிறார். திருவள்ளுவரே சொல்றாரு, கேடியில் விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. மாடுதான் அந்த காலத்துல செல்வம். ரூபா நோட்டு அடிக்கிற வரைக்கும் யார் வீட்டுல மாடு இருக்குதோ அவன் தான் பணக்காரன். ஏன்? மாட்டுல இருந்து பால் கிடைக்கும், தயிர், மோர், நெய், வெண்ணெய். மாட்டு சாணத்தை எருவட்டியாக எரிபொருளாக விற்கலாம். மாடு கண்ணுக்குட்டி போடும். ஏர் ஓட்ட பயன்படும் காளை மாடுகள். மாடு இருந்துச்சுன்னா பணக்காரன். அதனால அம்மாவுடைய முதல் பாடல்ல என்ன சொல்லிட்டாங்க?
சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள். தூங்கிட்டு இருக்கிறவங்களை போய் இவங்க எல்லாம் எழுப்புறாங்க. அதான் மார்கழி இந்த பாடலுடையது. செல்வச் சிறுமீர்கள்ட்டாங்க. ஆயர்கள் பணம் படைப்பு. உங்களுக்கு வாழ்க்கையில பணம் மட்டும் போதுமா? இன்னொன்னு என்ன வேணும்? வேலை இல்ல, வேலைதான் பணம். ரெண்டு தொட முடியும். மன நிறைவும் மகிழ்ச்சியும். அம்மா அது 2-3 பாடல் கழிச்சு சொல்லுவாங்க. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தியலோர் எம்பாம். அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம வேண்டது தப்பா வேண்டிக்கிறோம். ஐஏஎஸ் ஆகணும்னு வேண்டக்கூடாது. ஐஏஎஸ் ஆகி மகிழ்ச்சியோடையும் புகழோடையும் மனநிறைவோடையும் இருக்கிறேன். கார் வாங்கி மகிழ்ச்சியோட இருக்கிறேன். டிவி வாங்கி மகிழ்ச்சியோட இருக்கிறேன். மொபைல் வாங்கி மகிழ்ச்சியோட இருக்கேன்னு சேர்த்து வாங்குறது இல்ல. நாம A1 இதை வாங்கணும், அந்த போனை வாங்கணும், இதை மட்டும் தான் தியானிக்கிறோம். தப்பு. அப்போ இவங்க செல்வத்துக்காக வரல. ஆயர்பாடி சிறுமிகள் பெண்கள் எதற்காக வராங்க? மன மகிழ்ச்சிக்காக. கடைசி வரியில இருக்கிறது அங்க பாருங்க. நாராயணன் நமக்கு பறை தருவான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். உங்களுக்கு தெரியுது ஒரு புராண செய்தி. கண்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணன் பிறந்தது தேவகி வசுதேவன் என்கிற வாசுதேவன் அல்லது வசுதேவன், தமிழ்ல வாசுதேவன் எழுதலாம். இவங்களுதான் பிறக்கிறாரு. எங்க வளர்றாருன்னு கேட்டீங்கன்னா, யசோதா நந்தகுமாரன்ட்ட நந்தகோபால்கிட்ட வளர்றார். இந்த பாடல் நந்தகோபால்ன்றது கண்ணனை குறிக்கிறது கிடையாது, கண்ணனுடைய அப்பாவை குறிக்கிறது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். குமரன் சொன்னதுக்கு அப்புறம் கண்ணன் வர்றார். கூர்மையான வேலை உடையவன். கொடுந்தொழில் என்றால் கொடுமையான தொழில் தான் இந்த இடத்துல எதிரிகளை வெல்பவன். கூர்மையான வேல்களை வைத்து ஆயர் குலத்துல மாடுகளை பிடிச்சிட்டு போறதுக்கு வச்சு திணையில் யாராவது வந்தாங்கன்னா இவர் கறந்த திணைக்கு போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. பிராக்கெட்ல வச்சு கறந்தேன் கூட குடிச்சுக்கலாம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்மையான வேலை உடைய எதிரிகளை வெல்லுகிற ஆற்றல் மிகுந்த நந்தகோபாலனுடைய மகனாகிய கண்ணன். நந்தகோபாலனுக்கு மட்டும் அவன் மகன், வேற யாருக்கு மகன்? யசோதைக்கு மகன். அது அடுத்த வரியிலே அம்மா குறிப்பிட்டுறாங்க. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சு. ஏர்னா அழகு. தமிழர்களுடைய ஏர் அழகு என்ற சொல்ல வந்தது. ஏறார்ந்த கண், அழகு மிகுந்த கண்களை உடைய யசோதையினுடைய இளம் சிங்கமாக. கோசலனுடைய சிங்கம்னு நம்முடைய இலக்குமனை இந்த ராமனையும் லட்சுமணன் தான் கும்பகர்ணவதலுக்கு சண்டை போடும் போது இவர் சொல்றார், நம்ம வீட்டுல குழந்தைங்களை கொண்டு போய் சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு பயமா இருக்கு. வீட்டுல சிங்கம், அவங்க பிள்ளைங்களை சிங்கம் யானைன்பாங்க. சில அப்பாக்கள் ரொம்ப அன்பா இருந்தா கழுத வந்திருக்கு, இந்த நாய் எங்கதான் போச்சு அப்படின்னு வர அப்பா. அது மாதிரி யசோதை இளஞ்சிங்கன்னு அம்மா. அப்ப அப்பா அம்மா 2 பேரும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நந்தகோபால் அப்பா, யசோதை அம்மா. சொல்லப்போனா வளர்ப்பு அப்பா வளர்ப்பு அம்மா தான். ஆனா கண்ணன் அங்கேயேதான் இருந்தார். அந்த பக்தி இலக்கியம் பாட்டுக்கெல்லாம் கிளாஸுக்கு போனீங்கன்னா, எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தேன் ஒரு பாட்டு சொல்லி தருவான். என்ன தவம் செய்தனை பாட மாட்டேன், பயப்பட வேண்டாம். அப்படி தொழில் அடிச்சுக்கே பாடும்போது என்ன தவம் செய்தனை, எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளாக இருக்கிற கண்ணன் யசோதைக்கு பிறக்கல. ஆனா யசோதா அம்மா என்று அழைக்கிற மாதிரி நீ என்னமா தவம் பண்ணு யசோதையை பார்த்து பாடுற மாதிரி இந்த பாட்டு காட்டுவான். அது மாதிரி இப்ப பிறந்தது தேவைக்குதான். ஆனா அவர் அம்மான்னு கூப்பிட்டது வாழ்ந்ததெல்லாம் எங்க? யசோதைக்கு. நந்தகோபன் குமரன் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் புராண செய்தியின் சைட்ல குறிச்சிட்டோம். பண்ணிக்கணும். இதுல நம்ம விட்டுட்டோம். அது புராண செய்தி. கண்ணனை பற்றிய புராண செய்திகள் அதிகமா இடம்பெறும். ஏன்னா 10 அவதார கதைகள் இருக்கிறதால புராண செய்திகள். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். இது ஓமைக்கான வரி. கார்மேனி செங்கன், காரணம் என்னவா? மேகம். கண்ணன் என்ன கலருக்குள்ள வருமா? கருப்பு கலர். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கார்மேனி செங்கன், மேகத்தை போன்ற மேனியை உடையவன். அது ஏன் போட்டுக்கோங்க, கருப்பு மேனி. செங்கன், சிவந்த கண்களை உடையவன். பி. கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர்னாக்கா ஆதவன் சூரியன், மதினாக்கா நிலா, 2 மாதிரி இருக்கக்கூடிய கதிர் மதியம் போல் முகத். முரண், முரண் தொடை. வெரி குட். அது மட்டும் இல்ல, இதுக்கு பொருள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் உங்ககிட்ட பேசும்போது, ஏப்பா என்ன எழுதிட்டு இருக்கீங்க, இன்னும் வீட்டு படம் எழுதலையா அப்படின்னு. எங்க பாப்பா குழந்தை பிறந்திருக்கு, அதுகிட்ட போயிட்டு என்னம்மா அப்படின்னு நான் பேச முடியும்? இப்பதான் கிளாஸ் முடிச்சுட்டு இருந்தாலும் லூஸ் பால் பேசிட்டு பேசிக்கிட்டேன்.
அப்போ ஒரு இடத்துல நான் வெப்பமாக இருக்கிறேன், ஒரு இடத்துல நான் குளிர்ச்சியாக இருக்கும். அதான் வாழ்க்கை. எல்லா இடத்துலயும் வெப்பமாக இருக்க முடியாது. ஆபீஸ்ல உங்களுக்கு பெரிய போஸ்ட் கிடைச்சிச்சு, உங்க டிரைவரை பியூன் எல்லாம் திட்டுறீங்க, வீட்லயும் வந்து திட்ட முடியுமா? உங்க வீட்டுக்காரமா கோச்சிட்டு ஐயா நான் வீட்டுக்கு போயிட்டு வர, அவங்க கொஞ்சம் தெளிஞ்ச பிறகு கொஞ்சம் அனுப்புங்க கீழ்பார்த்து. அப்போ சங்க இலக்கியம் முழுவதும் இந்த ஓமை இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் கண்ணன் பாட்டுல கூட காதல் பாடல் நம்ம படிக்கும் போது சந்திர சூரியரோன்னு எழுதும். சுட்டும் விடிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரன். ரெண்டுமே இருக்கும் மனித தன்மை. அப்ப கதிர்மதியம் போல் முகத்தான், அது மூன்றாவது செய்தி. கார்மேனி ஏ செங்கன் பி கதிர்மதியம் போல் முகத்தான். போல் வந்துட்டாலே ஓமை, அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைனாக்கா பொதுவா நம்ம அடிக்கிற பறைன்னு ஒரு பொருள் உண்டு. ஆனால் அருளாளர்கள் இதுக்கு உரை எழுதுகிற போது பறை என்பது அருள் தருவான்னு தான் எடுத்துக்கணும். பாடல் முழுவதும் பறை தருவான் என்பது இறைவன் நமக்கு அருள் தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்மாவான். நாம் எல்லோரும் இந்த உலகமே பாராட்டுகிற மாதிரி இந்த பணிகளை செய்வோன்னு எம்பாவாய் எம்பாவாய்னு இந்த பாடல் முடியும். எம் குல பெண்களேன்னு அர்த்தம், என் தோழிகளேன்னு அர்த்தம். அப்படி வாங்க எழுது. அப்ப இந்த முதல் பாடல் அறிமுக பாடல் தான், ரொம்ப முக்கிய செய்திகள்ல. ஆனா யூபிஎஸ்சி இந்த வரியை போட்டு கேட்டுக்கிறான். மதி நிறைந்த நன்னாளால் என்பதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது, கதிர்மதியும் போல் முகத்தான்ல ஒரு நுணுக்கம் இருக்கிறது, உவமை இருக்கிறது, நந்தகோபன் இளஞ்சிங்கம். ஒவ்வொரு பாடலையும் சிறப்பு குறிப்பு சொல்றேன், கீழே குறிச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம கண்ணன் பாட்டுலாம் மெய்யியல் கருத்து எழுதணும், இது சிறப்பு குறிப்புன்னு எழுதிக்கோங்க. சிறப்பு குறிப்பு. சிறப்பு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயர்பாடியின் பெண்கள், ஆயர்பாடியில் இருக்கிற இளம் பெண்கள் முன்பே செல்வ வளம் பெற்றவர்கள் தான். செமிகோலன், அரைப்புள்ளி. ஆனாலும் மன நிறைவு பெறுவதற்கு இறைவனின் அருள் தேவைப்படுகிறது. மன நிறைவு பெறுவதற்கு இறைவனின் அருள் தேவைப்படுகிறது. பிராக்கெட்ல பறை தருவான். பிராக்கெட்ல பறை தருவான் என்பதற்காகவே இந்த நோன்பினை மேற்கொள்கிறார்கள். பொதுவாகவே இலக்கியங்கள்ல ஒரு குறியீடுகளை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இந்த இலக்கிய நயம் தோன்ற பாராட்டுதல் எளிமை. எப்படி கதிர் மதியம் என்பது முரண் தொடையோ, இறைவன் தொண்டர்கள்ட்ட நிலா மாதிரி இருப்பான், எதிரிகள்ட்ட எப்படி இருப்பாரு? சூரியன் மாதிரி இருப்பார். இப்ப கார் என்பது கருப்பு, கதிரும் மதியமும் வெளிச்சத்தின் புரியும். எங்கெல்லாம் கருப்பு அல்லது எதிர்மறைகள் வருகிறதோ அது மனித வாழ்வினுடைய துயரம், நோய், வருத்தம் இதையெல்லாம் சொல்லுது. மனெல்லாம் எங்கெல்லாம் வெளிச்சம் வருகிறதோ அப்படியே ஆப்போசிட். அதை குறிச்சுக்கோங்க. பாடலில் இடம்பெறுகிற கார் என்கிற சொல் பிராக்கெட்ல கருப்பு. பாடலில் இடம்பெற்றிருக்கிற கார் கருப்பு மேகம் என்ற சொல் மனித வாழ்வின் துயரம், நோய், துயரம் கமா நோய் கமா தோல்வி கமா இகழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது. அதே பாயிண்ட்ல செமிகோலன். அதுபோலவே கதிர்மதியம் என்ற கதிர் கமா மதியம், சூரியன் கமா நிலா, கதிர்மதியம் என்ற ஒளி நிரம்பிய சொற்கள் அப்படி இந்த நாலுத்துக்கும் பேரலா ஆப்போசிட் எழுதி. முதல்ல என்ன எழுதிருக்கீங்க? துயரம். அப்படின்னா என்ன எழுதணும்? மகிழ்ச்சி. துயருக்கு அடுத்து என்ன எழுதிருக்கீங்க? நோய்க்கு உடல் நலம். மகிழ்ச்சி, உடல் நலம். அடுத்து என்ன எழுதிருக்கீங்க? வெற்றி. அடுத்து என்ன எழுதிருக்கீங்க? புகழ்ச்சி. ஆகியவற்றின் குறியீடாக அமையும். எந்த இலக்கியங்கள்ல
அது குறுந்தொகை, புறநானூறு அது இதெல்லாம் கிடையாது. ஒரு குறியீடு என்பது இருட்டாக இதாக இருக்கிறதுனா அது வந்து தோல்வி இவற்றினுடைய குறியீடு. வெளிச்சம்னாக்க இப்ப அம்மாவே எழுதுவாங்க பின்னாடி இன்னொரு கொஞ்சம் படம் கழிச்சு இதே தான் நான் சொல்லுவேன், வேற எதுவும் மாத்தி சொல்ல முடியாது. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுன்னு. அப்படின்னா வெள்ளி எது எழுந்திருக்கு? மகிழ்ச்சியும் புகழும் இதுவும் வந்துருச்சு. வியாழன் உறங்கிடுச்சு, வியாழன் கொள் உறங்கிடுச்சுன்னா பேரெல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான் இன்டர்பிரேஷன். ஆனா இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப மழை என்பது அன்பின் குறியீடு. இதே கார்மேகத்தை நீங்க வேற குறியீடாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா மழை என்பதற்கு என்ன, எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக புரியக்கூடியது எதுமா? மழைதான். அல்ல அது மூணாவது பாயிண்டா பிரிச்சு எதுக்கும். அதாவது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இது உங்களுடைய சுய சிந்தனைகளை நீங்கள் உட்படுத்தி வெற்றி அடைய முடியும். புரியுதுங்களா? கார்மேகம் என்பது அதே பாயிண்ட், மூணாவது பாயிண்ட். கார்மேகம் என்பதனை மழையின் குறியீடாக கொண்டால், கார்மேகம் என்பதனை மழையின் குறியீடாக கொண்டால் ஒரு ஐபன் போட்டு இறைவனின் அருள் எல்லோருக்கும் வேறுபாடு இல்லாமல் சமமாக கிடைக்கிறது. வேறுபாடு இல்லாமல் சமமாக கிடைக்கிறது என்ற கோணத்திலும் நாம் பார்க்க இயலும். அதுதான் உங்களுடைய சுய சிந்தனையை தூண்டி விடுவதால் ஏற்படுகிற. நான் சொல்றதுதான் பொருள்னும் அறுதியிட்ட செய்தினும் கிடையாது. யூடியூப் முழுவதும் இந்த மார்கழி நோன்புக்கு பலர் உரைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு பக்திமான்கள் பிரிச்சு உதறிட்டு கிடந்தாங்க. நான் அதை கேட்கறது இல்லை. ஏன்னா நாம இங்க ஒண்ணு நடத்திக்கிட்டே இருக்கிறதால நான் சொல்ல போனா நாம சொல்றத அவங்க சொல்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நமக்கு தேர்வு போனா வேறவா போயிட்டு இருக்கு. தேர்வுல புராண செய்திகள் இருக்குதான்னு கேட்கறாங்க, நோன்பு இருக்கு உரை கேட்கறாங்க. அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க அதுல இருக்கிற வேற இலக்கியங்கள் கூட தொடர்புபடுத்த மேடைகள் மட்டும் நீங்க கேட்கலாம், கேட்க வேணும்னு நான் சொல்றேன். அல்ல இந்த பாடல் இப்போ இந்த பாடலுக்கான பொருள் யாராவது சொல்லுங்க. அம்மா வந்து முதல்ல பாடல் சொல்றேன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வெளியேறி இருக்காங்க, மறுபடியும் வருவாங்க. இந்த பாடல்ல ஏதாவது 2 வரிகள் 3 வரிகள் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அல்லது யாராவது பொருள் சொல்லுங்க. நம்ம 2வது பாடல் யூடியூப்ல போனீங்கன்னா பாடல் குவிஞ்சு கிடைக்கும். சொல்லுங்க, பரவாயில்ல. இருங்க 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 தலைவர், யூடியூப்ல ரெக்கார்ட் ஆனாதான் பிள்ளைங்க பார்ப்பாங்க. கொடுங்க. மார்கழி திங்கள் மதிநேர்ந்த நன்னாளாம், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சரி, இப்ப பொருள் யாராவது சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, பொருள் நான் மறுபடியும் சொன்னேன். உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்களை வந்து தோழிமார்கள் சென்று எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்தது. ஒரு தோழி சென்று எல்லோரையும் எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? மார்கழி மாதமாக இருக்கிறது, நிலவு இன்னும் மறையவில்லை. காலையில 3-4 மணிக்கு எழுந்தா எப்படி இருக்கும்? நிலா வெளிச்சமாக 5 மணிக்குள்ள எழுந்து மார்கழி குளிக்கணும். அதில் நிலவு நிரம்பி இருக்கிறது, நமது அறிவு மடர்ந்திருக்கிற நன்னாளாக இருக்கிறது. இதுல நாம் நீராட நாம் செல்வோம். நல்ல அணிகலன்களை அணிந்திருக்கிற பெண்களை, ஆயர்பாடியினுடைய செல்வ சிறுமிகளாக இருக்கிற பெண்களை, தனது கூர்மையான வேலை கொண்டு எதிரிகளை ஒடுக்கிற ஆற்றல் மிக்க நந்தகோபனுடைய மகனாக இருக்கிறவர், அழகிய கண்களை உடையவ யசோதையினுடைய இளஞ்சிங்கமாக இருக்கிற கண்ணனை சென்று நாம் வழிபடும். கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால், மேகத்தை போன்ற மேனியை உடையவன், சிவந்த கண்களை உடையவன், சூரியன் நிலா ஆகியவற்றை போல முகத்தை உடையவன், ஒளி பொருந்தியவன். அவனை சென்று நாம் வழிபட்டால் அவன் நமக்கு அருள் தருவான். அப்படி அவனை வழிபட தொடங்கினால் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மை பாராட்டும். அரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவார். அதற்கு கட்டுப்பட்டு இந்த பணிகளை நாம் செய்வோம். இந்த பாடல் உறங்கிக் கொண்டிருக்கிற தோழிகளை எழுப்பி இறைவனுடைய அருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, ஏன் உறங்குகிறீர்கள் என்று விழிப்படைய வைக்கிறாங்க. ஏன்? மதி வந்துருச்சு இவங்களுக்கு, இவங்களுக்கு அறிவு வந்துருச்சு, அறிவு வராதவர்களை எழுப்பு. சொல்லுங்க, இப்ப யாராவது பொருள் சொல்லுங்க, ஆன்லைன்ல அல்லது ஆஃப்லைன். சொல்றீங்க. மார்கழி மாதத்தில் நிலவு வானம் நிறைந்திருக்கிறது, அறிவு நிறைந்த நாளாக உள்ளது. அதனால் நீராட நாம் செல்வோம்.
அழகான அணிகளை அணிந்த தோழிகளே, அது மட்டுமில்லாமல் ஆயர்பாடியில் செல்வ சிறப்பு கொண்ட தோழிகளே, நாம் கூர்வேலினை கொண்ட காக்கும் தொழில் செய்யக்கூடிய நந்தகோபனின் மகனாக இருப்பவனும் அழகு நிறைந்த யசோதை அவர்களின் இளைய மகனான சிங்கம் போன்ற கருமையான மேனியை உடைய செம்மையான கண்களை உடைய கதிர் மற்றும் நிலவினை போன்ற அழகான முகத்தினை உடைய நாராயணனை சென்று வணங்கி அவனது அருளை பெறும். பாரோர் புகழக்கூடிய செய்கைகளை செய்வோமாக என்று விடியற்காலையில் ஒரு தோழி மற்ற தோழிகளை எழுப்புவது போல அமைந்துள்ள பாட்டு. பாடலுக்கு உரை எழுதுகிற அந்த செய்திகள்லாம் ரொம்ப எளிமைதான். ஒரு வரியை கொடுத்து விட்டுருவான். அது பாடலுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த பாடல்களுக்கு எல்லாம் என்ன சிறப்புனா, எதுகை போட்டதானா எதுகை அப்படியே இருக்கு. ஆனா வரியை கண்டுபிடிச்சலாம். பாருங்களேன், முதல் பாடல பாருங்க, அந்த ரா போட்டாங்க இல்லையா, பாருங்க, மார்கழி திங்கள் இரு போட்டாங்களா, சீர்மல்கும் போட்டாங்களா, நீராட பிரிச்சிங்கன்னா நீர் ஆட, கூறுவே ஏற ஆர்ந்த கார்மேனி நார் ஆயனன் பாரு ராணா எதுகைனா ரெண்டாவது எழுத்துனா கண்டுபிடிச்சிடும். இப்ப அங்க போயிட்டு ஒரு வரி தந்திருக்கான்னு வச்சுங்களேன், ராணால வரக்கூடிய வரிகள் எதுன்னு யோசிச்சுன்னா இந்த ஆடியோ நீங்க கேட்கணும். 5-6 நாள் நடத்துறேன் இல்லைங்களா, நீங்க தேடினீங்கன்னா யூடியூப்ல இந்த பாடல் மட்டும் பாடினது ஒரு 20-25 பாடல் இருக்கு. அதோட லிங்க் போட்டு நீங்க தான் எப்பவும் போல அடுத்த தலைமுறைகள் Z தலைமுறை இல்லையா, நீங்க 1.25 1.5ல கேட்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்கவங்களா இருக்கு. ஐயாவுடைய வீடியோ எல்லாரும் எப்படி பாக்குறாங்க. ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சாங்க, ஆப்ல போட்டோடனே ஆப் இன்னைக்கு நாளைக்கு சரியாயிடும். ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சு, ஐயா உங்க வீடியோ கஷ்டமா விளம்பரம் வருது அப்படின்னு. மற்ற பசங்க எல்லாம் கேட்டா விளம்பரம் வரல. அப்புறம் நம்ம டெக்னிக்கல் வெரிஃபை பண்ணி அவங்க 1.5ல வச்சு பாக்குறாங்க, அதனால அந்த விளம்பரங்கள் அதிகமா யூடியூப்காரன் போட்டு விட்டுறான் அதுல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 1.25ல நீங்க வச்சு பார்க்கலாம் இந்த பாடல்கள். அதனால 2வது பாடலுக்கு வருவோம். 2வது பாடல் முக்கியமான பாடல். இது எல்லாருக்குமே மனப்பாட வரிகள் இருக்கு. இது நோன்பிருக்கும் முறைன்னு குறிச்சு. நோன்பிருக்கும் முறை எங்க தொடங்குதுன்னா, பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடியிலிருந்து ஆந்தனையும் கைகாட்டி வரைக்கும், அதாவது முதல் வரையும் கடைசி வரையும் விட்டுடலாம், முதல் 1.5 வரையும் விட்டுடலாம், கேளீரோட விட்டுடலாம். பார்க்கடலுக்கு முன்னாடி இப்படி கொடுப்போம். எப்பவுமே அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. நடுவில் நான் மனப்பாடம் சொல்றேன்னா அது நீங்க எப்படி குறிக்கணும்னா, ஒரு ஸ்லாஷ் போட்டு இப்படி அம்புக்குறி அங்க தொடங்குது. இந்த கை காட்டிக்கு முன்னாடி ஸ்லாஷ் போட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி போட்டுன்னா அதுல இருந்து அது வரைக்கும் மனப்பாடம். இது நோன்பிருக்கும் முறை. நோன்பிருக்கும் முறைகள் ரொம்ப முக்கியமாக பக்தி இலக்கிய காலத்தில் கருதப்பட்டன. இப்ப நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் மாலைக்கு போறவங்க கருப்பு துணி அணிஞ்சிருக்கிறாங்க, காலில் எழுந்து குளிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க இல்லையா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னுமா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையா, முள்ளு குச்சின்னா மெத்தை மாதிரியே போவாங்க, முள் எடுத்துட்டு இருப்பாங்க, எல்லாம் ரோடு போட்டவன திட்டுவாங்க, அவங்க பாடுவாங்க அவங்க பாட்டு. சுவாமி வேற உட்காந்துருக்காரு, தாபகமா விட்டுற போறாரு பாத்தீங்களா, இப்படி ஓடிக்கிட்டு. இப்போ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. கிரிசைகள் அதான் அம்மாவுடைய தமிழ். கிரியைகள் கிரிசைகள் அவனுங்க வார்த்தையை வடமொழியில சொல்றாங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஆனா ஷாச ஜெயகாவை பயன்படுத்த மாட்டாங்க. இதான் உங்களுடைய திறன். ஷாச ஜெயகா இதுக்கெல்லாம் பேரு கிரந்த எழுத்துக்கள்னு பெரிய அம்மா பயன்படுத்த. கிரியைகள் கேள்வி. கிரியைகள் என்றால் செயல்பாடு, தி ஆக்டிவிட்டிஸ். இப்பதான் சொல்ல போறாங்க என்னெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி. பார்க்கடல் யாருமா தூங்கிட்டு இருக்கிறது? நாராயணன் தூங்குற. நீங்க கடல்ல போட்டு கடல் வச்சீங்கன்னா தான் தூங்கலாம். ஆனா ஒரு ஆதிசேஷன் இந்த பாம்புல போட்டு தூங்கிட்டு, பாம்பு அசையாம இருக்கும்போது பார்க்கடலுள் பைய துயின்ற, ரொம்ப அழகான ஒரு வட்டார வழக்கு சொல். ஏன்னா இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கம்மா? நீங்க இல்லம்மா, திருவில்லிபுத்தூர், திருநெல்வேலி இல்லைங்க, மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கு இல்லையா, அரசு கோபுரமா வைக்கிறாங்களா, அந்த ஊரை சேர்ந்தவங்க ஆண்டாங்க. திருவில்லிபுத்தூர் மதுரையில இருந்து ஒரு 1.5-2 மணி நேரத்துல போய். அந்த பக்கத்துல பைய என்றால் மெதுவாக. நம்ம தென்னார்காடு எல்லாம் பேசுறவங்க மதுரைக்கு அந்தாண்ட, இந்தாண்ட பக்கம் என்ன சொல்லுவாங்க,
பிள்ளைங்களை பார்த்து மெதுவா போயிட்டு வாப்பா, கவனமா போயிட்டு வா, மெதுவா போ, வேகமா போகாதன்னுவாங்க. அது அப்படியே மதுரைக்கு அந்த அண்ணன் பையன் ஆயிடும். பைய போயிட்டு வா அப்படின்னா கேர்ஃபுல், டேக் கேர், கவனமா போகணும். இறைவன் வந்து பைய என்பது இந்த இடத்துல அமைதியாக பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நோன்பு இருக்கிற முறை என்னமா? காலை எழுந்தோடனே நாராயணா பாட்டு இருந்தா பாடணும். முதல்ல பைய துயின்ற பரமன் அடிப்பாடம். ரெண்டாவது ஒண்ணு என்ன? நெய் உண்ணோம் ரெண்டாவது ரூம், பால் உண்ணோம் மூணாவது ரூம். நெய் சாப்பிடக்கூடாது, பால். அடுத்தது நாட்காலே நீராடி. நாட்காலைனா அதிகாலைன்னு அர்த்தம். அதிகாலை என்பதற்கு இங்கிலீஷ் இலக்கியங்கள்ல ரொம்ப அழகான ஒரு சொல் இருக்கு, லிட்டில் அவர்ஸ் பேரு. அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ் மணி? லிட்டில் அவர்ஸ் பேரு. நாட்காலைனா அதிகாலை, 4:30 மணி 5 மணி. நமக்கு அதான் மிட் நைட். ஏன்னா நம்ம தூங்குறதே 2 மணிக்கு தான். நானே முதல்ல 11 தூங்கிட்டு இருந்தேன். பேத்தி வந்த பிறகு நம்ம அது முடிச்சுட்டு எப்ப முடிச்சுட்டு எப்ப தூங்குனே தெரியாத குழந்தைங்க 2 பார்த்து எப்ப வேணாலும் விளையாடும். ஏன் செஞ்சு எல்லாரும் 4-5 உட்கார்ந்துட்டு இருந்துட்டு எப்ப தூங்குறோன்னு தெரியல. காலைல எழுந்து எனக்கு கிளாஸுக்கே வர முடியும், இன்று வகுப்பு விடுமுறைன்னு போடலான்ற மாதிரி இருக்கும். சரி, இன்னும் 3 மாசத்துக்கு தானே, எதுக்கு வீணா கேன்சல் பண்றது, முடிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஏன்னா இப்ப நம்ம 7வது புத்தகம் வந்துட்டோம். இந்த 10 புத்தகம்ன்றது மே வரைக்கும் போகாது. உங்களுக்கு ஏப்ரல் 15 கிட்டே முடிஞ்சிடும், எல்லா புத்தகங்களும் முடிஞ்சிடும். ஜூனுக்கு பிறகு தொடங்க. மார்னிங் பேட்ச் மட்டும் முடிஞ்சிடும். மார்னிங் முடிஞ்சிடும், ஈவினிங் செகண்ட் பேப்பர் முடிஞ்சிடும். செகண்ட் பேப்பர் முடிஞ்ச பிறகு ஐயா தொண்டைக்கு லீவ் விட்டு வீட்டுல தூங்குவாரு. மாத்துல 10 நாள் 15 நாள் வருஷத்துல. ஜூன்ல விளம்பரம் போட்டு செகண்ட் பேப்பர்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து தரோம். அது மாதிரி நமக்கு வரும். நம்ம ஏப்ரல் 5 கிட்ட முடிஞ்சு போயிடும் எனக்கு தெரிய, கரெக்டான ஸ்பீட்ல போச்சுன்னா. இப்போ நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி 4 பாயிண்ட். பையத்துயின்ற பரமனடி பாடணும் 1, நெய் சாப்பிடக்கூடாது 2, பால் சாப்பிடக்கூடாது 3, நாட்காலே நீராடணும் 4. மையிட்டு எழுதோம். என்னது? கண்ணுக்கு மை வைக்கிறோம்ல, சில கண்ணுக்கு மை வைக்கிறதே வெடிக்க வரும், அப்படி வைப்பாங்க. சிலர் வித்தியாசம் எங்க பொண்ணு வந்து கேட்கும், என் மூஞ்சில ஏதாவது வித்தியாசம் நமக்கு என்ன தெரியும், இன்னும் மை வைக்கல, அது கூட பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். மலர் வைக்க மாட்டோம். பாயிண்ட் போட்டுட்டே வரீங்களா? இறைவனுடைய பாடணும், நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, நாட்காலை நீராடணும், மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு நாம் முடியக்கூடாது. 6 பாயிண்ட் ஆச்சு. செய்யாதன செய்யும் 7வது பாயிண்ட். செய்யாதன செய்யணும்னா டோன்ட்ஸ் வந்து டூ பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னது? அறமற்ற செயல்களை செய்யணும். அதுக்கு நீங்க பெரிய விட எழுதலாம். ஒருவேளை கேட்டான்னு வச்சுங்களேன், என்னெல்லாம் போய் பேசக்கூடாது, சூதாடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அடுத்த பெண்களை தவறாக பார்க்கக்கூடாது, கடனை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனை திட்டக்கூடாதுன்னு அவ்வளோ அறமற்ற செய்திகள் இருக்கும். அது எல்லாத்தையும் எழுதலாம். இதெல்லாம் 18 கீழ்கணக்கு இருக்கிற அறம். உங்களுக்கு அதெல்லாம் மறந்து போயிட்டு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், சேயிங்ஸ் ஆஃப் பூமர் அங்கிள்னு ஒரு புத்தகம். இந்த பக்கம் தமிழ்ல இருக்கும், அந்த பக்கம் இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம வெளியிட்டு இருக்கிற புத்தகத்துல அது ஒண்ணு. பூமர் அங்கிள் உங்களுக்கு அறிவுரை சொல்றவங்களா என்னமா? பூமர் அங்கிள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் செய்யாதன செய்யும். செய்யக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது அறமற்ற செயல்களை செய்யக்கூடாது. அடுத்தது என்ன? தீக்குறளை சென்றோதும். இந்த வரி இந்த அம்மா எழுதிட்டு தமிழ் இலக்கியவாதிகள்கிட்ட மாட்டிட்டு முடிச்சாங்க. திருக்குறளை படிக்க கூடாதுன்னு அம்மா எழுதிட்டாங்க. எழுதிட்டாங்க. தீமை தருகிற திருக்குறளை படிக்கூடாது. திருக்குறள் இல்ல, இது புரணி பேசுதல்னு பேர். நம்ம அந்த பக்கத்து பேசுற குரணி பேசுறாண்டான்னு, குரணி பேசுறான்னு ஒரு வார்த்தை இருக்கும் பேச்சு வழக்கு. குரணி பேசுறது குரலி வித்தைனாக்கா ஏமாத்து வித்தைன்னு பேரு. புறம் பேசுதல் இந்த இடத்துல காசிப்ஸ், ஒருத்தவங்க இல்லாததை பத்தி பேசுறது. தீக்குறளை சென்றோதோ, ஒரு மனிதன் இல்லாத இடத்தில் பேசக்கூடாது. இது அடுத்த பாயிண்ட். 8 வந்துச்சாமா? இப்ப 9வது பாயிண்ட் ஏபிசின்னு குறிச்சுக்கோங்க. அடுத்த வரி 9 தான். ஐயம் வந்து பிச்சை வந்து ஆந்தனை வந்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. எப்படி அம்மா எழுதுறாங்க? அதான் நம்ம அம்மா அறம் செய்ய விரும்புன்னு எழுதுனாங்க இல்லையா? அறம் செய்யன்னு சொல்லல. நீங்க ஹாஸ்டலுக்கே பணம் கட்ட முடியுமான்னு தெரியல. உங்க அப்பா என்னைக்கு பணம் கட்டுவாரு, அனுப்புவாரு, என்னைக்கு கட்ட போறோம், ஏர்டெல்ல டாப் அப் பண்றதா, புத்தகத்தை வாங்கதா, ஒண்ணும் புரியாம இருக்கும்போது அறம் செய் அப்படின்னா என்னமா? என்னது அறம் செய்ய? போயா? நல்லா அம்மா சொன்னாங்க, அறம் செய்ய
விரும்பு. அறம் செய்யறன்னு நீ விரும்பினா போதும், உனக்கு காசு கிடைக்கும் போது நீ செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அம்மா எப்படி பாசிட்டிவ் வாய்ப்பு தராங்க பாருங்க, வாய்ப்புகளை தராங்க பாருங்க. ஐயமும், ஐயம்னாக்கா நம்ம ஆத்திச்சூடியில படிக்கிற மாதிரி ஐயம் விட்டு உண்ணுதல் என்றால் என்னன்னாக்கா, சாப்பிடறதுக்கு முன்னாடி கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க, சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி தெருவுக்கு வருவாங்க. தெருவுக்கு வந்து யாராவது பிச்சைக்காரர்கள், துறவிகள், மனநிலை பாதிக்கவங்க எல்லாம் சுத்தி இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சோறு போட்டுருவாங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிடும்போது டேஸ்டா இருந்துச்சு, நம்மன்னு சாப்பிட்டது குண்டானே காலி பண்ணும். நம்ம சில நேரத்துல பார்ப்போம், கார சட்னி இருந்ததுன்னா எத்தனை தோசை இறங்குதுன்னு நமக்கு தெரியாது, அது பாட்டு இறங்கிட்டே இருக்கும். அதுவும் தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு நான் ஒரு எங்க நண்பர் வீட்டுக்கு போனபோது கல்யாணம் ஆன புதுசுல நானும் எங்க வீட்டுக்கு வரமா இன்னும் 2 நண்பர்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம். தோசை நாம சாப்பிட்டுட்டே இருக்கேன். கிடுக்கிடுன்னு மேல ஓடிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, எனக்கு எத்தனை தோசை நீங்க தெரியும் தெரியுமா, அவங்க வீட்டுல மாவே தீர்ந்துச்சு, மேல் வீட்டுல போய் மாவு வாங்கி அதுக்குதான் நடுவில் ஓடிட்டு வந்தாங்க. ஐயம்னாக்கா முன்கூட்டியே தர்றதுக்கு பேரு ஐயம், கேட்காமலே தர்றது. பிச்சைனா கேட்டதுக்கு அப்புறம் தர்ற ஆஃபர்ஸ். ஐயா பயம்ன்ற அர்த்தம் வராது ஐயா. ஐயம் இந்த இடத்துல ஐயம் என்பது ஐயமிட்டு உன், முன்னாடியே தருது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஏன் அந்த சொல் வருதுன்னு பேர் சொல்ல தேவனை பாவனர் சொல்றாரு. பசி என்கிற பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு பயத்தை நீக்குவதால அது ஐயம் என்ற பேர்ல வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐயமும். பிச்சை என்பது கேட்ட பிறகு தர்றது. வீட்டு வாசல்ல வந்து அம்மா தாயே அப்படின்றோன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து போடுவீங்களாமா ஏதாவது, அங்கேருந்து வந்து பார்த்து தலையில குட்டு போட்டாலும் போடுவீங்க. நம்ம கவுண்டர் படத்துல ஒரு ஜோக் வரும், ஒரு பிச்சைக்காரன் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க மாமியாரு, மருமக சொல்லுவான், மாமியாருக்கு வந்து என்ன சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ யார் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, இல்லம்மா இல்லைன்னு சொல்லும். ஏன்னு அவ யாரு என் வீட்டுல இருந்து இல்லைன்னு சொல்றது, எங்க வீட்டுல இல்லைன்னு நான் தான் சொல்லுவேன். போங்க யாரு. அது மாதிரி பிச்சை என்பது கேட்ட பிறகு தர்றது பிச்சை. ஆந்தனை இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது ஆகும் தன்மை. உங்ககிட்ட காசு இல்லை, நாங்க ஐயா எனக்கு ரொம்ப பசியா இருக்குது ஐயா, ஒரு ஆனியன் ரவாவை வாங்கி கொடுங்கன்ற, நீங்க தட்டி பாத்தீங்க, ஜிபே பாத்தீங்க, -12 இருக்குது. ஆனியன் ரவா எங்க வாங்குறது? ஐயா ஒண்ணு கவலைப்படாதீங்க, வண்டியில ஏறி உட்காருங்க, அப்படியே போவோம். அந்த கோயில்ல நேரம் சுண்டலும் சக்கரை பொங்கலும் தருவாயா வெள்ளிக்கிழமையா, வாங்க ஆளுக்கு 2 தொண்ணை நீங்க வாங்கிட்டே இருங்க, இன்னொரு தொண்ணை வாங்கிட்டு வந்தா காலிக்கு. அப்போ எங்க உணவு போடுறாங்கன்னு காட்டினா போதும், அதுக்கு பேர் ஆகும். வேடிக்கா அந்த மாதிரி கதைகள்லாம் எக்கச்சக்கமா புராண கதைகள்ல விடுவாங்க. என்ன சொல்லுவாரு, ஒருத்தர் நரகத்துக்கு போனாராம், அவருடைய கையை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புங்க 4 மணி நேரம், கையை மட்டும் வெட்டி கேட்டாராம். அவர் ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து சாப்பிட எதுன்னு கேட்டபோது கொஞ்ச நேரம் அந்த வழின்னு காட்டினாரு, அதனால கையை மட்டுமா சொர்க்கத்துக்கு இப்படிலாம் கதை விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆகும் தன்மை நான் தரல, எந்த இடத்துல சத்திரத்துல உணவு போடுவாங்கன்னு வழிகாட்டுறது இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப முக்கியம். செந்தில் பாய்ஸ் படத்துல வருமா, செந்தில் தூக்கொல்லி கொடுத்து அனுப்பிச்சுடுவோம், எல்லா கோயிலும் போய் எடுத்துருவாங்க, டைம் டேபிள்லாம் போட்டு எந்தெந்த கோயில்ல எங்கெங்க கிடைக்குது. அப்ப பாருங்க, இந்த பாயிண்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். முதல்ல பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் 2, பாலுண்ணோம் 3, நாட்காலை நீராடி 4, மையிட்டு எழுதோம் 5, மலரிட்டு நாம் முடியும் 6, செய்யாதன செய்யோம் 7, தீக்குறளை சென்றோதும் புறம் பேச மாட்டோம் 8, 9 ஏபி உயுமார் எண்ணி. இவ்வாறு நாங்கள் வாழ்க்கையை வாழப்போறோம், உகந்து ஏலோர் எம்பாவாய். இதுல நுணுக்கம் இருக்கிறது. அது என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு? என்ன நுணுக்கம்னா, ஏன் பால் உண்ணும் நெய்யுண்ணும்? வெரி குட். டெய்லி சாப்பிடுவாங்கல்ல, அவைலபிள் ஒண்ணு நீங்க சாப்பிடாம இருந்தாதான் அது பேர் விரதம். இப்ப நீங்க காலைல 10 மணிக்கு பஸ் ஏறினீங்க, திருச்சியில கொண்டு 2 மணிக்கு விடுவீங்க, அந்த பஸ்ஸுக்கு பலகையே பாத்தீங்கன்னா உணவகம் இல்லா பேருந்து இருக்கும். ஆச்சரியமா இருக்கும், உணவகம் இல்லா பேருந்தா, பிஸ்கட்டை வாங்கு, கடலையை வாங்கு, தண்ணியை வாங்குன்னு அடிச்சுட்டே போயிட்டு இருக்கு. சாப்பிடாம மனுஷன் உயிர் வாழ முடியுமாங்க? இப்ப சாப்பிடல, உடனே கடவுள்கிட்ட போட்டு, கடவுளே வியாழக்கிழமை நம்ம மதியானம் சாப்பிடல, கொஞ்சம் விரதத்துல கணக்குல வச்சுக்கோனா கடவுள் சேர்த்து வராவா? உணவகம் இல்லா பேருந்து ஏற்றி எப்படி அது கணக்கு? இப்போ அவைலபிளா இருந்து சாப்பிடாம இருந்தாதான் நீங்க புலநடக்கத்தோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு அம்மா சாப்பிட வேணாம்னு அனுப்புனாங்க பிரியாணி, பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டுங்க, அம்மாவுக்கு தெரியவா போகுது, அடிச்சுட்டு வாயை கொப்பிச்சுட்டு போயிடலாண்டா, இது பேர் விரதம் இல்லை.
அப்ப பாலும் நெய்யும் அங்கேயே இருக்கும். இருக்கிறத சாப்பிடாம இருந்தாதான் விரதம். இவங்க வாங்கி சாப்பிடுறது வேற. அப்போ ஆயர் குலத்துல இந்த வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்குது. மார்கழி மாசத்துக்கும் பாலும் நெய்யும் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அவைலபிள். நான் கடைசியா சொல்றேன். அடுத்ததுக்கு வருவோம். இதுல இன்னொரு சின்ன விஷயம். அது என்னப்பா, இந்த நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு மாமுடியும் வந்து மார்கழி மாதத்துக்கு மட்டும் இல்லையா? மார்கழி மாதம் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நெய் வச்சுக்கலாம், பால் சாப்பிடலாம், மை வச்சுக்கலாம், மலர் வச்சுக்கலாம். ஆனா அடுத்தது இருக்கு பாருங்க. அடுத்த 2 வரி, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இது வாழ்நாள் முழுவதும். இது இந்த நெய்யுண்ணோம் வந்து இந்த 2 வரியும் மார்கழி மாதம் மட்டும் குறிச்சுக்கோங்க. அது 2 மாதம் மட்டும் பின்பற்றினா போதும். மார்கழி மாதம் முடிஞ்சு போச்சு, தை மாதம் வந்துருச்சு 1ஆம் தேதினாக்கா நீ என்ன பண்ணலாம்? மறுபடியும் மை வச்சுக்கலாம், மலர் வச்சுக்கலாம், பால் சாப்பிடலாம், நெய் சாப்பிடலாம். இல்லையா? செய்யாதன செய்யும், அறமற்ற செயல்களை செய்ய மாட்டோம்னு நினைச்சீங்கல்ல, மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் வந்தோடா கத்திய தூக்குடா, மார்கழி மாதம் போயிடும். புறம் பேசுறது செய்யக்கூடாது. ஐயமும் பிச்சையும் அந்த வாழ்நாள் முழுவதும் பெண்கள். ஆனா அது தற்காலிக நோன்பு, இது வாழ்வியல் நோன்பு. அந்த 1 மாதத்திற்கான நோன்பு வந்து அது இது வாழ்வியலை அப்படிங்கிற இந்த பாடலுக்கு ரொம்ப முக்கியமான நோன்பு இருக்கும் முறைகள்ல ரொம்ப முக்கியமான செய்திகளை சொல்லுது. இதுல இன்னும் கூட சிறப்பு குறிப்புகள் இருக்கு, 2 குறிச்சுக்கோங்க. என்னன்னா, பார்க்கடலுள் பைய துயின்ற என்ற வரி என்ன சொல்லுதுன்னா, பார்க்கடல் அலை எழுப்பிக் கொண்டே இருக்கும், அங்க அமைதியா தூங்குறவனுக்கு பேர் தான் இறைவன் இல்லையாமா? அதை எழுதிக்கும். அலை எழுப்பிக் கொண்டே இருப்புகிற, அலை எழுப்பிக் கொண்டே இருக்கிற, ஒளி நிரம்பிய, ஒலி சவுண்ட், அலை எழுப்பிக் கொண்டே இருக்கிற, ஒளி நிரம்பிய பார்க்கடலுள் எந்த பாதிப்பும் இன்றி உறங்குவதே, எந்த பாதிப்பும் இன்றி உறங்குவதே இறைத்தன்மை ஆகும். அதே பாயிண்ட்ல தொடர்ந்து எழுதிக்கோங்க. அதுபோல நோன்பிருப்பவர்கள் தங்கள் வாழ்வின் புறச்சூழ்நிலைகளால், தங்களது வாழ்வின் புறச்சூழ்நிலைகளால் பாதிக்கப்படக்கூடாது என்பது இதன் உட்குறிப்பாகும். பாதிக்கப்படக்கூடாது என்பது இதன் உட்குறிப்பாகும். இரண்டாவது செய்தி இப்ப நம்ம சொன்னதே எழுதிக்கலாம். இப்பாடலை மார்கழி மாதத்தில் மட்டும் பின்பற்ற வேண்டிய, மார்கழி மாதத்தில் மட்டும் பின்பற்ற வேண்டிய விரத முறைகளும், மார்கழி மாதத்தில் மட்டும் பின்பற்ற வேண்டிய விரத முறைகளும், வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய அறநெறி கருத்துகளும், வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய அறநெறி கருத்துகளும் இணைத்து கூறப்பட்டுள்ளன. அவ்வளவுதான் நோன்பு இருக்கும் முறையில இந்த பாடல் யாருக்கு தெரிஞ்சா சொல்லலாம். அது நோன்பு இருக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த வையத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நாம் எவ்வாறு என்ன சொல்றாங்க, வையத்து வாழ்வீர்கள், பாவைன்னா அந்த பாவை நோன்பு. பாவைன்னா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவைன்னா பொம்மை. குறுந்தொகையில படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, கையும் காலும் தூக்கும் ஆடி பாவை போல, பிம்பம் அல்லது பொம்மைன்னு அர்த்தம். ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணன் கோயிலுக்கு போவாங்க, போயிட்டு வழிபட்டு ஒரு ஆற்றங்கரைக்கு வந்து ஆற்றங்கரையில மணல்ல ஒரு பொம்மை மாதிரி செய்வாங்க. அது கண்ணனுடைய உருவமாக இருக்கும், அல்லது இவங்க காதலிக்கிற மனிதருடைய உருவமாக இருக்கும்.
அதை செஞ்சுட்டு அவனை எனக்கு அடையிற வழியை கொடு. இதான் பாவை பொம்மையினர். இந்த பாவை நோன்பு நாம் இருக்க வேண்டிய முறைகளை சொல்லுகிறேன், கேளுங்க. ஒண்ணு என்ன, திருப்பார்கடலில் புறச்சூழலை கடந்து அமைதியாக இருக்கிற இறைவனை பாடுவோம். பால் அருந்தக்கூடாது, நெய் அருந்தக்கூடாது, அதிகாலையிலேயே எழுந்து நீராட வேண்டும். அடுத்து என்ன செய்யணும், மை வைக்கக்கூடாது, மலர் சூடக்கூடாது. அது புலன் கட்டுப்பாடு. காதல் உணர்வு தோன்றாமல் இருக்கிறது. காதல்தான் வெற்றி அடைய போறாங்க. ஆனா காதல் உணர்வு தூண்டப்படாமல், அவங்களை பார்த்து வேற யாரும் காதல் உணர்வு தூண்டப்பட செய்யாதன செய்யும். வாழ்வில் அறமற்ற செயல்களை செய்யக்கூடாது. ஒருவரை குறித்து புறம் பேசக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு முன்பே ஏழைகளுக்கு தர வேண்டும், அல்லது கேட்ட பின்பாவது தர வேண்டும். இரண்டும் இயலவில்லை என்றால் பொருள் கொடுக்கிற இடத்தையாவது வழிகாட்ட. அப்படி செய்தால் நம்ம என்ன பண்ண முடியும், உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் என்பார். உயிர்த்தல் என்றால் வாழ்தல். நம் நோன்போடு வாழுகிற முறைக்கு உகந்த முறை என்றால் தகுதியான முறையாகும் என் குல பெண்களை அப்படின்னு சொல்றாங்க. நோன்பு இருக்கும் முறையில இதான் தலைமைப்பாடு. இதுலதான் அதிக விஷயங்கள் கிடைக்கும். அடுத்தது பாடல்கள் ஒரு வரி 2 வரி மட்டும். எங்க பாடல் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, அது ஒரு வரி 2 வரி தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு மனப்பாடம் எந்த இடத்துல இருந்து, பார்க்கடலுள் இருந்து தொடங்கி பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அது வரைக்கும் மனப்பாடம். கைகாட்டி உய்யுமாறின்னு முழுசாவும் படிக்கலாம். ஆனா அந்த பாடல் மஸ்ட். நோன்பு இருக்கும் முறைகள். யாராவது பொருள் சொல்லுங்க. உனக்கு போன் வர டைம் ஆமா, கரெக்டா உனக்கு போன் வரும். பத்திக்கு போய் பிஸ்கட் தினேஷ் போய் டீ போட்டு காண சொல்ற பொருள் யாருன்னா சொல்றீங்க? ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களா? அஜித், சிவபாலமுருகன், பன்னீர்செல்வம், மாலதி, தினகா சொல்றீங்க சொல்லுங்களா? தோழிகளே, அந்த பரந்தாமனை நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள். உணவில் நெய் சேர்க்கவோ பால் பருகக்கூடாது. நெய் சேர்க்கவோ பால் பருகவோ கூடாது. சூரியனுக்கு நீராட வேண்டும். கண்ணில் மயிடக்கூடாது. கூந்தலில் மலர் சூடக்கூடாது. தீய செயலை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். கோல் சொல்லக்கூடாது. ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும். வெரி குட். யார் சொன்ன? சிவபாலமுருகனா? ரைட், வெரி குட். எனக்கு இந்த போன் கட் ஆச்சு. அதனால வேற யாராவது சொல்றீங்களாமா? ஆஃப்லைன்ல சொல்லுமா கவிதையா சொல்லு. நீ எழுதி முடிக்க நாளை காலைல மார்னிங் பேட்சுக்கு வந்துரு. இந்த கவிதைன்னு சொல்லி சொல்லுங்க. யாரா பொருள் சொல்லுங்க. டிஃபானி, ராசிபுரம் ஆஃப்லைன்ல இருக்காங்க. பொருள் சொல்ல விரும்புறீங்களா? முக்கியமான பாடல் என்னென்ன பாயிண்ட் அப்படின்றது சொல்லுமா. ஆஃப்லைன்ல யாராவது ஆன்லைன்ல யாராவது ஆன் பண்ணிருக்கீங்க? ஐயா நான் சொல்லுங்க. சொல்லுமா. வையத்தில் வாழக்கூடிய எம் குல தோழிகளே, நாம் நம் பரந்தாமனை அடையக்கூடிய செய்யக்கூடிய செயல்களை கேட்பீர்களாக. பாட்கடலுள் அலைகள் எழுப்பக்கூடிய ஓசையிலும் கவனம் தவறாமல் உறங்குகின்ற, அமைதியாக மெதுவாக உறங்குகின்ற பரமனை பாடி நெய் பால் இவற்றை உணவில் சேர்க்காமல், அதிகாலையில் நீராடி மையிட்டு எழுதாமல், மலரை சூடாமல், செய்யக்கூடாத அறமற்ற செயல்களை செய்யாமல், புறம் பேசுதல் போன்ற தீயவனவற்றை பேசாமல், கேட்கும் முன் பிறருக்கு தர்மம் கொடுப்பதும், கேட்ட பின் பிறருக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை கொடுப்பதும், அவ்வாறு தம்மிடம் இல்லாவிட்டாலும் கேட்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்தை காட்டி அவர்களை வழிநடத்துவதும், இது போன்ற செயல்களை செய்து பரந்தாமனுக்கு உகந்த செயல்களை செய்து அவரை அடைவோமாக அப்படின்னு சொல்றாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா இப்போ நான் ஒரு சின்ன ஒரு இது டவுட்டுங்கய்யா, ஒரு கைடா சொல்லுங்க. இப்ப வந்து சொல்றாங்க இல்லையா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா வந்து எவ்வளோ இது புறச்சூழல்கள்ல எவ்வளவு நடந்தாலும் நம்ம வந்து அமைதியா இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. எனக்கு ஒரு சின்ன டவுட் எப்பவுமே இருக்கு. இப்ப ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, அதுக்காக நான் வந்து வருத்தமே படக்கூடாதா? வருத்தப்பட்டா அட்லீஸ்ட் வந்துட்டு மேபி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வருத்தமே படக்கூடாதா? இல்ல வந்து படலாமா அப்படின்னு எனக்கு புரியலைங்கய்யா, அதனால கேட்டேன்.
அதாவது அவன் கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விதான். பொதுவா புத்தர் இந்த விஷயமா ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது என்னன்னா, உணர்வு வந்து உணர்வு தான். ஒரு வருத்தம், ஒரு கோபம் வருகிறது, அது உணர்வு தான். அது நம்ம தூண்டப்பட்ட நிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு ஒரு 2-3 நாளாக இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வரக்கூடிய விஷயங்களை படிக்கும்போது கடுமையான கோபம் இருக்கு. நேற்று நைட்டு 1:30-2 மணிக்கு நான் ஒரு கவிதை எழுதி ஃபேஸ்புக்ல போட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன். நான் நாள்தோறும் போட்டிருந்த காதல் கவிதையை கூட நிறுத்திட்டேன். 2-3 நாளா 100 கவிதைகள் எழுதி வச்சிருந்தேன். பிப்ரவரி 20க்குள்ள 100 கவிதையை தினமும் காலைல மதியானம் சாயந்தரம் போனேன், நிறுத்திட்டேன். அப்போ எனக்கு வந்து உணர்ச்சி வந்து எனக்குள்ள தூண்டப்படும், கோபம் வருத்தங்கள் தூண்டப்படுது, அது ஒன்றும் தவறு கிடையாது. அது எப்படி நான் ரியாக்ட் பண்றத கட்டுப்பாட்டை வைக்கணும்ன்றதுதான் புத்தருடைய அறிவு. உணர்வுகள் தவறானவை கிடையவே கிடையாது. ஏன்னா மனிதனுக்கு மனம் இருக்கிற வரையில உணர்வுகள் இருக்கும். ஒரு மகிழ்ச்சி, திடீர்னு அப்பா வீடு கட்டாரு, நீ மகிழ்ச்சி அடைந்தாலும் செய்வீங்க, உணர்வு ஜீரோ பண்ண முடியுமா? உங்க தம்பி யாரோ திட்டான், அட்டிக்கிறான்னு தான் பாய்வீங்க, அப்புறம் நியாயத்தை அப்புறம் தேர்த்துக்கலாம். இப்போ உணர்வு வந்து உண்மைதான், அதுக்கு நம்ம வெளிப்படுத்துகிற முறைகளை தான் புத்தர் கட்டுப்படுத்தி சொன்னார். அதாவது பொதுவாகவே நம்மளை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கவிஞர்களும் சிக்கலானவங்க தான். அது புத்தர் சொல்ற வழியெல்லாம் போக மாட்டாங்க. போனா கோவம் தான் வரும். பொதுவா ரொம்ப நேரம் அது எனர்ஜி போயிடக்கூடாது. மற்றபடி மாலதி கேட்டிருக்க கேள்வி வந்து ரொம்ப ஞானம் அடைஞ்சவங்க நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம அந்த அளவுக்கு அடைஞ்சமான்னு தெரியல. நம்ம அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஆனா கண்ணமா அடையாம. ஒரு பட்டிமன்ற ஜோக் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு சாமியார்ட்ட போய் கேட்பாங்க, இது நகைச்சுவை, அது உங்களுக்கான கேள்விக்கான விடை இல்லை. ஒருத்தர் போய் கேட்கிறாங்க, ஐயா நீங்க ஞானம் அடைஞ்ச பிறகு சாமியார் ஆனீங்களா இல்ல சாமியார் ஆன பிறகு ஞானம் அடைஞ்ச? அவர் சொல்றாரு, நான் ஞானம் அடைஞ்ச பிறகு சாமியார். ஏமா? ஏன் சிரிச்சிட்டிய? முன்னாடியே சிரிச்சிட்டிய. ஞானம் அடைஞ்ச பிறகுதான் சாமியார் ஆனீங்கன்னு கேட்டாக்கா, அவங்க மனைவி பேரு ஞானச்செல்வி. அப்ப ஞானச்செல்வியை அடைஞ்ச பிறகு சாமியார். ரொம்ப ஆழமான கேள்விமா, நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. என்னால விடை சொல்ல முடியாது. இருந்தாலும் உணர்ச்சிகள் நம்மளை வந்து முழுமையா கடத்தி எடுத்துட்டு போற நிலைமைக்கு வந்துட்டோம்னா, உணர்ச்சிகளை இதாயிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப சிக்கல் ஒரு இதாகும். எல்லாத்துக்கும் கோவப்படுவோம். சில படங்கள்லாம் ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க, டிராபிக் சிக்னலை தாண்டா கூட எடுத்து சொல்லலாம் போல இருக்கும். நானே குழந்தைகளுக்கு ஒரு கதை உருவாக்கி வச்சிருக்கேன், குழந்தை படம். இந்த மாதிரி டிராபிக்கை தாண்டி நிக்கிறவங்க எல்லாம் அவங்க சின்ன இது மாதிரி செஞ்சு ஒரு வண்டியை பஞ்சர் ஆயிடும், இது அடி இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நடந்துருப்பாங்க. என்னடா பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அது ஒரு கதை மாதிரி எழுதி வச்சிருக்கேன். அப்ப மனிதர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள்லாம் அது எவ்வளவு நேரம் நம்ம சுமந்து செல்லப்படுகிறோம் என்ற கட்டுப்பாட்டை. ஒரு தாத்தா இறந்துடுறாங்க, இல்ல அந்த நேரத்துல நமக்கு அழுக வந்துதான் தீரும். இல்லையா, நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படியே நீங்க போக முடியாது. நீங்க அழலனாலும் உங்க அம்மா வந்து முடிவுல 2 போட்டு தாத்தா செத்துட்டாரேடி அப்படின்னு அழ வச்சுருவாங்க. எல்லாம் உலகமே பார்த்தேன். மாலதியினுடைய கேள்வி வந்து ரொம்ப டெப்தான கேள்வி, அதுக்கு பதில் அதாங்க. இல்ல ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா வந்து மத்தது எது நடந்தாலும் நம்ம அதுக்காக கேட்டேங்க. இல்ல கரெக்ட் தான் நீ கேக்குறது. அதாவது ரொம்ப முக்கியமான மேற்கோள் அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு பேசிட்டு இருந்தோம். எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் an outwardly perfect life, but actually the perfectness lies inwardன்னு சொல்லுவார். நமக்கு பிடிக்காதவரை நான் ஒரு 7-6 வருஷங்கள் கெட்டிவாசனுடைய எல்லா பயிற்சியும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. இதை போயிட்டு ஆன்லைன்ல வந்துட்டான், டீ குடி கிளம்பிட்டான் ஆச்சுங்களா அப்படின்னு. அதனால நம்ம புறச்சுணர்வுகளால் பாதிக்கப்படாத மனதை பெறுவது என்பது மனிதர்களுடைய கனவு தான். அடைய முடியாது, ரொம்ப சிக்கல் ஆகக்கூடாது. அது நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி வாழ்ந்து சொல்லுவாங்க. அதனாலதான் தாத்தா பாட்டிலாம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆசையே இருக்காது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு போய் ஆகணும், என்ன பண்ணுவீங்க, அங்க இங்க அது பண்ணுவாங்க, நகை அடமானம் வைப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அப்பதான் சண்டை போட்டுவாங்க அப்பாவும் அம்மாவும். பெரிய சண்டை, இத்தோட வாழ்க்கைக்கே பேசிக்க மாட்டாங்கடான்னு நினைப்போம். அப்புறம் திடீர்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு மஞ்சள் தண்ணிக்கு, என்ன மஞ்சள் தண்ணி மறந்துட்டீங்களா அப்படின்னு 2 கிளம்பி பவுடர் அடிச்சுட்டு ஒன்னா போகும். அது மாதிரி விஷயம். பெப்பரா 3ஆவது பாடல் ரொம்ப நல்லது. 3ஆவது பாடல் ரொம்ப முக்கியமான பாடல், மழை தொடர்பான பாடல். மழை வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குமடை போதில் பொறுவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடந்துரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எழுதியலாம். இது நோன்பின் பயன். இது நோன்பின் பயன்ல என்னன்னா, இது எல்லாமே பொது பயன்.
நீங்க இங்க இருந்து போய் வேண்டும் போது, ஐயா ஊருக்கெல்லாம் நல்லா மழை பெய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி யாராவது வேண்டிக்கிறாங்களா? நான் சும்மா சொல்லுவாங்க வெளியில, ஊரே நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நான் மனசுக்குள்ள என் பேர பிள்ளைக்கு எப்படியா நீட் எக்ஸாம் கிடைக்கணும், நம்ம ஏன் தாழ்ந்த தமிழ்ல அண்ணா சொல்லுங்க. ஆனா இந்த பாடல்ல அம்மா மழையை பத்தி பேசு, பொது பயன்னு போட்டு மழைன்னு குறிச்சுக்கோம். கடைசி ஒன்னே ஒண்ணுதான் நீங்காத செல்வம் மட்டும்தான் தன்னலம். அது கூட எதுக்குன்றது நம்ம பின்னாடி அடுத்தடுத்த பாடல்களை பார்ப்போம். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற முதல் வரி வந்து புராண செய்தி. முதல் வரி புராண செய்தி. அது எதுனா வாமன அவதாரத்தை குறிக்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்பது திருமாவளி சக்கரவர்த்தி பெரும் செருக்கோடு இருந்தபோது 3 அடி மண் கேட்டு வாமனன் போறாரு. ஒரு அடியில மண் அளந்துடுறாரு, ஒரு அடியில வானத்தை அளந்துடுறாரு. 3வது அடி எங்கடா வைக்கணும்னு அவன் தலையில வச்சார். இவர் பிடிச்சவர் தான் வாமனர். ஆனா அவர் நம்ம கடவுள்னு சொல்றோம். முன்னாடி மண்ணு கேட்டாரா, அளந்துட்டீங்க, நீ என்கிட்ட வந்து கேட்டீங்க, ஐயா எனக்கு 16 புத்தகம் வேணுயா, நீங்க ஃப்ரீயா, என்கிட்ட 12 தான் இருக்குன்ற. 4 புத்தகம் இல்லைன்னா உன் தலையில ஓங்கி குட்டிக்கிட்டு நான் கேட்பீங்க, 4 ஃப்ரீயா தானே கொடுத்துருக்கேன், காசுக்கு வாங்கிட்டு கொடுத்தா கூட நீங்க. 3வது அடியை தூக்கி தலைமையில வச்சாரு. அவர் உள்ள போனாரு. மறுபடியும் அவர் தியானங்களை இயற்றி மறுபடியும் ஆட்சியை மீட்டெடுத்தார். அதான் ஓணம் பண்ணி புராண செய்தின்னு குறிச்சுக்கோங்க. திருமாவலி சக்கரவர்த்தி, திருமாபலின்னு சொல்லுவாங்க, ஆனா தமிழ்ல எழுதும்போது திருமாவலி சக்கரவர்த்தி, வாமன அவதாரம், ஓணம் பண்டிகை, 3த்தையுமே குறிச்சுக்கலாம். இதனோட தொடர்புடையதுதான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாம இருந்தோம்னா, நாங்கள் நாம் பாவைக்கு சாற்றி நீராடினால், திருப்பாவை நோன்பு இருப்பது காலையில இருந்து குளிச்சோம்னா, ஆள்னான்னு அர்த்தம் இஃப்னு அர்த்தம். கரெக்டா அந்த 30 நாள் நடந்தோம்னா என்ன நடக்கும்? ஒரு பாயிண்டா குறிச்சிட்டு வரும். தீங்கின்றி நாடெல்லாம் ஒண்ணு. ஆக்சுவலா அங்க பிரிக்க கூடாது, ஆனா உங்களுக்கு பிரிக்கிறதுக்காக பிரிக்க. தீங்கின்றி நாடெல்லாம் ஒண்ணு, திங்கள் மும்மாறி பெய்து 2. தீங்கின்றி நாடெல்லாம் மாறி பெய்யுது. மழை பெய்யணும், அது எப்படி பெய்யணும்? தீங்கில்லாமல் பெய்யும். நீமான மழை பெய்யுது, நல்லா கர 5 நாள் கறங்குது, வெளில வர முடியுமாயா? கரண்ட் நின்று போயிடும், ரோடெல்லாம் தண்ணி நிற்கும், மெழுகுவத்தி வாங்கு, ரவா உப்புமாவை தான் நம்ம உணவாய் போயிடும் இல்லையாமா? இப்படி வாழ்க்கை பிரெட்டு இதை வச்சுட்டே வாழ்க்கையோட இருக்கும். கரண்ட் இருக்காது, கேஸ் தீர்ந்து போயிடும், சிக்கலாயிடும். மழை எப்படி பெய்யணுமா? தீங்கின்றி பெய்யணுமா, அது முதல் கோரிக்கை. அப்படின்னா எப்படி பெய்யணும்? மாதத்திற்கு 3 முறை மழை பெய்யும். 2வது, திங்கள் மும்மாறி பெய்யுது. திங்கள் 3 நாள் பெய்யுது அல்ல, 3 நாள் தொடர்ச்சியா 8, 9, 10 தொடர்ந்து மழை பெய்தாலும் மழை நின்று போயிடும். முதல் 10 நாள்ல ஒரு நாள் ரேண்டமா 7ஆம், அடுத்த 10 நாள்ல ஒரு நாள் 18ஆம், அடுத்த 10 நாள்ல ஒரு நாள் 24ஆம். இந்த மாதிரி பெய்ஞ்சதுன்னா மழை திங்கள் மும்மாறி பெய்யுது. தீங்கின்றி மழை பெய்யணும், மாதம் 3 தடவை மழை பெய்யணும். 2வது, ஓங்கு பெரும் சென்னல். நெல் கதிர்கள்ல சென்னல் கதிர்கள் ரொம்ப முக்கியமானது. என்ன சென்னல்னா, இந்த கேரளைட் சாப்பிடுறாங்கல்ல, தகப்பரிசி, எங்க வீட்டுல நாங்க நாள்தோறும் பயன்படுத்துறோம். அந்த பழைய சோறு தான் நான் தினமும் தின்னுட்டு கிடக்கு. இம்யூன் சிஸ்டம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடும். சிகப்பரிசியை சமைக்கிறது ரொம்ப சிரமம். எங்க வீட்டுக்காரமா முதல்ல தண்ணியில ஊற வைப்பாங்க, குக்கர்ல அதிக தண்ணி வச்சு வேக வைப்பாங்க. அப்ப கூட வரப்பதான் இருக்கும். அது சாம்பார் ரசம் போட்டு சாப்பிடுறது கஷ்டம். கொஞ்சம் 1 படி 2 படி மட்டும் போட்டு நான் சாப்பிடுவேன். ஆனா அடுத்த நாள் பழையதா ஊற வச்சுட்டா ரொம்ப நல்லா. பழையதை ஊற வச்சு தயிரை போட்டு வெங்காயத்தை போட்டு தேங்காய் வச்சு தின்னீங்கன்னா ஒரு இம்யூன் சிஸ்டம் பயங்கர டாப்ல, நோய் எதிர்ப்பாற்றல். அது சென்னல். அதுதான் மன்னர்களும் மக்களும் பழைய காலத்துல சாப்பிட்டாங்க. அம்மா என்ன சொல்றாங்க, வெண்ணெல் வளர்றதை பத்தி சொல்றேன். சென்னல் கதிர்கள் நல்லா வளரணும், மழை பெஞ்சது. 4வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஓங்கு பெரும் சென்னல். அங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, ஊடு கயல் உகல. கயல்னா என்னமா? மீன். உங்களுக்கு தெரியும், நம்ம குறுந்தொகையிலே படிச்சோம். இந்த மரத்துக்கு நடுவுல இருக்கிற குட்டையில இருக்கிற மீன் பழத்தை கவுது. அது மாதிரி ஊடாக மீன்கள் துள்ளி விளையாடணுமா. இந்த சென்னல் கதிர்களுக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்லாம் நிக்குது இல்ல, அதுல குட்டி 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 மீன்கள், நெத்திலி மீன் மாதிரி சின்ன மீன்கள்லாம் கயல் உகல துள்ளி விளையாடும். 4வது பாயிண்ட், கயல் உகல. பூங்குவளை போதில். இந்த போதுனாக்கா, இந்த மலரை குறிக்கிறதுக்கு தமிழ்ல 7 சொற்கள் இருக்கு. நம்ம அம்மா கௌதமி படத்துல ஒரு பாட்டுல பாடியிருப்பாங்க, பூவாகி, அதாவது அரும்பாகி மொட்டாகி பூவாகி
பூ போல பூ பூத்த பூவாய். நம்ம ரிதம்லாம் வராது, அது வேறண்டே பாடுறோம். எல்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணி எங்க வீட்டுல பாடிக்கிட்டே நாவூர் அடிப்பாவுடைய அந்த ஐ பிச்சில பாடுவாங்க பாட்டு பாடி. அரும்பாகி மொட்டாகி பூவாகி. அது நாங்க எல்கேஜி, நாங்க தாய் தமிழ் பள்ளி மேட்டூர்ல நடத்துறோம். எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிக்கு நாங்க வச்ச பேரு தான் அரும்பு மொட்டு மலர். ப்ரீகேஜிக்கு வந்து அரும்பு வகுப்பு, எல்கேஜிக்கு வந்து மொட்டு, யூகேஜிக்கு வந்து மலர் வகுப்பு, அப்புறம் 1ஆம் வகுப்பு 2. இது நாங்க எப்போ வச்சுட்டோம். இதெல்லாம் நாங்கெல்லாம் தொடங்கி 20-30 வருஷம் ஆச்சு. அதுல 92லயே நடத்திட்டோம். அவர் எடுத்து பேசுறாரு, அரும்பு மொட்டு மலர்னு வச்சிருக்கோம். அதுல ஒரு நிலைக்கு பேர் போதுன்னு பேர். போது என்பது எப்ப வேணாலும் மலர்ந்துருமா, மலர்ந்து அப்படியே அந்த பெட்ரோல் விரிஞ்சிருக்கும், இன்னும் முழுசா மலர்ந்திருக்காது, அதுக்கு பேர் போதுன்னு. பூங்குவலை போதில், பூன் வந்துட்டாரு, குவளை மலர்ந்து போட்டாரு, போது அப்படியே வளர்ந்து இருக்குல்ல. இதுக்குள்ள இது 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்மா? 5வது பாயிண்ட். பொறி வண்டு. இந்த வண்டுகள் வர்றாருல, அவர் வந்து தேன் குடிக்கலான்னு உள்ள போனார்ல, உள்ள சிக்கிக்கிட்டாரு. பொறி வண்டு கண் படுப்ப போய் தேனை குடிச்சாரு, மயக்கத்துல பிளாட் ஆயிட்டார். பொறி வண்டு அப்படி இருக்கணுமா பாருங்க. அம்மா வந்து தனக்கு மழை பெய்யணும் மட்டும் வாங்கல, மழை பெய்தால் நெற்கதிர்கள் வளரணும், அதனால மீன்கள் நல்லா இருக்கணும், அதனால பூக்கள் மலரணும், அதனால வண்டுகள் வந்து தேன் குடிக்கணும். நம்ம இது மாதிரி என்னைக்காவது வேண்டி இருக்குமா? நமக்கு 2 வீலர் வாங்கணும், அதுக்கு பெட்ரோல் கிடைக்கணும், அதுக்கு இஎம்ஐ கரெக்டா கட்டணும் இல்ல, இதை வேணும்னா அது கிடைக்கும்ன்றான். அத சீக்கிரட்னு ஒரு வீடியோனுடைய செய்தியா. நீங்க என்னைக்கு பொது நலத்திற்கு வரீங்களோ அன்னைக்கு வாட் கோஸ் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லும். எதை தருகிறீர்களோ அது திரும்ப வரும். ஒரு 10 ரூபாயை நீங்க யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு மாசத்துக்கோ 50 ரூபா 100 ரூபாய் செலவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை அறியாம 200 ரூபா 300 ரூபாய்க்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டு சோறு வாங்கி கொடுப்பான்றது இயற்கை. சோறு வேணா வாங்கி தருவானா என்கிட்ட வந்துடாது. ஐயா 10 ரூபா முறை தெரிஞ்சுட்டேன் ஐயா, இந்த மாசம் 29ஆம் தேதி ஆச்சு, நீங்க தான் சொன்னீங்க என் சாப்பாட்டு இல்லையா, எங்க தட்டை தூக்கிட்டு ஐயா ஐயம்யா ஐயமா பிச்சையா, உங்க வீட்டுல நான் ஐயாட்ட வந்து ஐயா அப்படின்னு பாருங்க. பூங்குவலை போதில் பொறுவண்டு, பூங்குவலை போதில் தனியா வச்சுக்கோங்க. பூக்கள் எல்லாம் குவளை மலர்கள் மலரணும், பொறிவண்டு கண்படுப்ப. இந்த வண்டுகள் வந்து தேன் குடிச்சுட்டு அதுலயே உறங்கணும். வண்டுகளுக்கு சேர்த்து வேண்டாம். வாங்க, அடுத்த வரி தான் அருமையான வரி. அடுத்த 2 வரியும் சேர்ந்து ஒரே பாயிண்ட் தான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். ரொம்ப அற்புதமான தொடர் இந்த வள்ளல் பெரும்பசுக்கள் என்ற தொடர். அது நான் விளக்கம் சொல்ல போறேன். இப்ப நம்ம பார்ப்போம். இந்த பால் கறக்கிறது வந்து ஒரு பெரிய டெக்னிக். கிராமங்கள்ல பார்த்துருப்பீங்களா? மாட்டு காலை கட்டிடுவாங்க, உருவெடுத்துல வரும், சுப்பு கோணா இருந்து ஒரு வீடு புட்டிக்கிட்டு இருக்கிறது, பாலை கட்டிட்டு இந்த பால் கறக்கிறவங்க உட்கார்ந்துக்கிட்டு 2 முட்டிக்கு நடுவுல கோலையை பிடிச்சுக்குவாங்க. கோலையை பிடிச்சிட்டு பால் கண்ணுக்குட்டியை விட்டு விடுவாங்க. அப்ப பால் துறக்கிற நேரத்துல இந்த பாலை நம்ம திருடுறோம், கண்ணுக்குட்டிக்காக வருகிற பாலை நம்ம திருடுறோம்னு வச்சுக்கலாம், கறப்பாங்க. என்னமா அப்படின்னு நாம விடுறோம், கதை விடுறோம். ஏன்னா ஒண்ணு, இப்ப பாப்பா குழந்தை பிறந்திருக்குல்ல, ஒரு 6 மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர எதுவுமே உணவு இல்லை. 6 மாதத்துக்கு நான் அதுக்கு இட்லியும் சேர்த்து விட்டேன்னா குழந்தையினுடைய உடல்நலம் பாதிக்கும். அப்ப கண்ணுக்குட்டிக்கு வாய் பூட்டு போட்டு பால் மட்டும் கொடுக்கணும் 6 மாசத்துக்கு, குறைஞ்சது 3 மாசத்துக்காக. நாம தான் அதுக்கு சின்ன வயசுல வைக்கல எல்லாத்தையும் தின்ன கத்து கொடுத்துறோம். அப்புறம் பாலையும் சேர்த்து குடிச்சீங்கன்னா வராது, அப்புறம் 2 ஊசி போடணும். அது நம்ம அதாவது இயற்கைக்கு, அதாவதுமா எந்த வாழ்க்கை வந்து காட்டுல இருக்கிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை. நம்ம விலகிடுவோம், இங்க திரும்பி வந்துடுவோம். என்ன அது? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி. இது அடக்கி வைக்கிறது இல்லையா, பாலை தேக்கி வைக்காம. தேங்காதே புக்கிருந்து, தானே வருகிறது. அந்த உங்களுக்கு சொல் புரியுது. அந்த மாடுகளுடைய பால் தருகிற அந்த காம்புகளை இது பண்ற போது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். குடங்குடமா நிறையுதான் பால். வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த தொடருக்கு நான் விளக்கம் சொல்றேன். நீங்காத செல்வம். கடைசியா தான் செல்பிஷா ஒரு பாயிண்ட் கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டு கடைசியா என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு நீங்காத செல்வம் வேணும்ட்டாங்க. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் பொது நலம், இந்த கடைசி ஒண்ணு மட்டும் தன்னலம். ஆனாலும் அந்த தன்னலம் சொல்ல முடியாது. ஏன்னா போன பாடல்ல அவங்க என்ன சொல்றாங்க? பொருளை வச்சு ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. குறுந்தொகை நம்ம படிக்கும்போது படிச்சோம் இல்லையா?
பொருள் ஈட்டுவதன் நோக்கமே கொடைத்தன்மையில் உயர்ந்தவனா வர்றதுதான் இல்லையா? அப்ப இந்த பாடல நோன்பினுடைய பயன்களை, மழைதான் முக்கிய பயன். மழை ஒன்று இருந்தால் போதும். ஒப்பிடுகன் போட்டு திருக்குறளுடைய 2வது அதிகாரம் வான் சிறப்பு. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து எதைதாமா வச்சாரு? மழைதான். தானம் தவம் இரண்டும் தங்கா உயர் உலகம் வானம் வழங்காது. தானம் தவம் ரெண்டுமே நிக்காதுடா. மழை மட்டும் பெய்யலனாக்கா நீங்க இது பண்ணுவீங்க. மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்க, 15 நாளைக்கு உங்களை நான் வழியில பார்ப்பேன். யாரா வேணாலும் நீங்க இருக்கட்டும், கையில கர்ச்சிப்பை கட்டிட்டு நானும் எங்க பையனும் வருவோம். இருந்தாலும் போற மாதிரி அவங்க கிட்ட ஏதாவது காத்திருக்கேன், டக்குன்னு பிடிக்கிட்டு வா போயிடலாம். ஒழுக்கம் குறைந்து போயிடுன்றார் திருவள்ளுவர் சொல்ற. நான் சொல்லல, சர்வைவல் இருக்கு இல்லையா? சர்வைவலுக்கு எனக்கு போதும் அப்படின்னாக்கா அறம் ஒழுக்கம் இதெல்லாம் பேசவே முடியாதுன்றாங்க. வித்தியகஜமா கதைகள் நீங்க கேள்விப்பட்டீங்க. அம்மா புதை மணல்ல புதையும் போது தன்னுடைய குழந்தைய கையை மேல தூக்கிட்டு வருவாங்க. பால்கொலி படத்துல வச்சா பாருங்களா, அந்த காலத்து கதை அதுதான். இன்னொரு அம்மா வேண்டாம், இன்னொரு அம்மா குழந்தைய கீழே போட்டு மேலே ஏறி அந்த கேட்டகரிய படத்துல எடுத்தா திட்டுவாங்க, அம்மாவையே தப்பா எடுத்து. அது ஒரு கதை உண்டு. பாலைவனத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது வெயில் தைக்குது, எதுவும் துணி இல்லாத குழந்தைய போட்டு மேல. சர்வைவல் இருக்கு இல்லையா, ரொம்ப கொடுமையானது. அப்ப தானம் தவம் இரண்டும் தங்காதுன்ட்டாரு மழையில. பாடலுக்குள்ள நம்ம வருவோம். மழையை பத்தி தான் முழுசா பேசுறாங்க. மழையும் அதனுடைய துணை பயன்களும் இந்த பாடல்ல பேசுறாங்க. தீங்கின்றி மழை பெய்ய வேண்டும், மாதம் 3 முறை மழை பெய்ய வேண்டும், சென்னல் கதிர்கள் ஓங்கி வளர வேண்டும், அதன் இடையிலே மீன்கள் துள்ளி விளையாட வேண்டும், குவளை மலர்கள் நன்றாக மலர்ந்து இருக்க வேண்டும், அதிலே வண்டுகள் வந்து தேன் குடித்து விட்டு உறங்கி விழ வேண்டும், உறங்கி மகிழ வேண்டும். அப்பொழுது தனது பாலை தேக்கி வைக்காத அந்த பசுக்கள் குடம் குடமாக பாலை வழங்க வேண்டும். அதன் மூலமாக ஆயர்குலமாகிய எங்களது செல்வம் பெருக வேண்டும். இறைவனை பார்த்துக் கொள்வார். வள்ளல் பெரும்பத்துக்களுக்கு பக்கத்துல பசுக்கள் வந்துருச்சு இல்லையா, ஆயர்குலம். இந்த வள்ளல் பெரும்பத்துக்கள் என்ற தொடருக்கு ஒரு குறிப்பு இருக்கு, சிறப்பு குறிப்பு. இந்த பாடலுடைய சிறப்பு குறிப்பு எதுன்னு பார்ப்போம். சிறப்பு குறிப்பு எதுனா, எப்படி நம்ம அறிவியல்ல சன் இஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் இல்லையாமா, சூரியன் தான் நமது ஆற்றலினுடைய மூலமாக இருக்கிறானோ, அப்படி மழைதான் இங்க நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமாக இருக்கு. சூரியன் தான் மேல தூக்குறாரு. அடுத்த பாடல்ல அம்மா சொல்ல போறாங்க. மழை இருந்துருச்சுன்னா எல்லாமே கிடைக்கும். புல்லு வளரும், நெல்லு வளரும், வெண்டைக்காய் வளரும், வாழைக்காய் வளரும், நுங்கு வளரும், வாழைமரம் வளரும், எல்லாமே வளரும். ஒண்ணு தாவர உண்ணிகளா இருந்தா நேரடியா நம்ம சாப்பிட்டுருவோம், அல்லது 2ஆம் நிலை உண்ணிகளா இருந்தா அந்த கீரையே இலையும் சாப்பிடுற ஆட்டை வெட்டி சாப்பிடும். இதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப மழை இல்லைன்னா உயிர்களே கிடையாது. அப்போ மழை இல்லைன்னா உயிர்களே இல்லை என்கிற போது மழைதான் இந்த உலகத்தினுடைய பிரைமரி நீட். அதான் உண்மையான எசென்சியல் நீட். அதான் அம்மா மழை பெய்யணும்ன்றாங்க, அது தீங்கு இல்லாமல் மழை பெய்யும். அவ்வளவுதான் அந்த பாடம். முதல்ல குறிச்சுக்கோங்க, சிறப்பு குறிப்பு முதல் இது. மழைதான் இந்த உலகத்திற்கு, மழைதான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அமிழ்தமாக போற்றப்படுகிறது. மழைதான் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அமிழ்தமாக போற்றப்படுகிறது. அது திருக்குறள் தான். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப் பாற்றுகிறார். அமிழ்தமாக போற்றப்படுகிறது. மழையை வைத்துத்தான் இயற்கை சூழ்நிலையும் மனித வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. எனவே ஆண்டாள் நாச்சியார் மழையை தனது வேண்டுகோள் பட்டியலில், மழையை தனது சித்தார்த்த வரல எனக்கு, மழையை தனது வேண்டுகோள் பட்டியலில் முதன்மை இடத்தில் வைக்கிறார். மழையை தனது வேண்டுகோள் பட்டியலில் முதன்மை இடத்தில் வைக்கிறார். 2வது, வள்ளல் பெரும்பத்துக்கள் என்ற தொடர் ஒரு ஆன்மீக செய்தியோடு தொடர்புபடுத்தக்கூடியது. அது என்னன்றது நேரடியாக என்ன சொல்லியிருந்தேன், எழுதிக்கோங்க. வள்ளல் பெரும்பத்துக்கள் 2வது பாயிண்ட் சிறப்பு குறிப்பில். வள்ளல் பெரும்பத்துக்கள் என்ற தொடர்
சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. வள்ளல் பெரும் பசுக்கள், சிங்கிள் கொட்டேஷன். வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற தொடர் தாமாகவே முன்வந்து பாலை சுரந்து வழங்கும், சுரந்து இந்த பாலை சுரந்து வழங்கும், தாமாகவே முன்வந்து பாலை சுரந்து வழங்கும் பசுக்களை குறிக்கிறது. இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாலை சுரந்து இதன் மூலமாக முன்பே ஞானமடைந்த மூத்த ஞானியர் இளைய ஞானியர்கள் கேட்காமலேயே தங்களது ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஐபன் போட்டு என்ற குறிப்பு அடங்கியுள்ளது இந்த பாடல்ல அடங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்ப நீங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நல்லா தெரியுது, ஒரு சின்ன பையன் வந்து தடுமாறுறான்னா அவனுக்கு நாம நம்முடைய அறிவை பகிர்ந்து, உலகத்துல நம்ம ரொம்ப 0வா தானே வந்தோம். பிளஸ் 2 ஃபெயில்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு தோத்துட்டே இருப்பாரு, கடைசியா ஒரு டீ கடை வச்சுட்டு அங்கேயே படிக்கிறதுக்கு எப்படின்றத வழிகாட்டிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாரு. டெல்லியில இருந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிடறது இல்லை. நம்ம அறிவை வேடிக்கை என்னன்னா, யூபிஎஸ்சியில தோற்று போன பல பேர் அகாடமி வச்சு கோடீஸ்வரனா இருக்காங்க. யூபிஎஸ்சி ரிசைன்மெண்ட் வந்து கோடீஸ்வரனா இருக்கிறவங்க, பல இடங்கள்ல கிளாஸ் எடுக்கிறவங்க பிஇ முடிச்ச இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க. என்ன மாதிரி என்ஜினியர், நான் தமிழ் எடுக்கிற மாதிரி ரொம்ப பேர் ஜாகிரபி எடுப்பீங்க, நீங்க என்ன பிஎஸ்சி ஜாகிரபியான்னு கேட்பேன் முதல்ல. இல்லையா, நான் பிஇசி எடுக்கிறோம். அப்போ எது நம்ம அறிவை திரட்டுகிறோம் என்பது பகிர்ந்து கொடுக்கிறோமா கேட்காம நம்முடைய அறிவுகள். வள்ளல் பெரும்பசுக்கள் இந்த தொடர் இந்த 2 படங்கள்ல இருக்கு. நேரடியா வள்ளல் பெரும்பசுக்கள் இந்த தொடர் இருக்கு. இந்த பாடலுக்கான பொருள் சொல்றேன். நம்ம இன்றைய வகுப்பினுடைய கடைசி பாடலுக்கு போகலாம். கடைசி பாடல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா, யாராவது பொருள் சொல்லுங்கம்மா இந்த பாடலுக்கு. இந்த பாடல் ஏதாவது 2 வரி. இந்த பாடல்லையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய செய்திகள் இருக்கிறது. செய்திகளை மனப்பாடம் பண்ணா கூட போதும், வரிகளை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இருந்தா போதும். சொல்லுங்க பாப்போம். கிருஷ்ணாஜித், பன்னீர்செல்வம், மாலதி தினகரன், ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய நண்பர்கள். சொல்லுமா. 3 அடியில் உலகத்தையே அளந்த வாமனர் அவதாரம் எடுத்த கண்ணனை நாம் நோன்பிருந்து வணங்கினோமே, ஆனால் தீங்கு இல்லாமல் நாடெல்லாம் 1 மாதத்துக்கு 3 முறை மழை பெய்து ஓங்கி உயர்ந்த சிவப்பு அரிசிகளை கொண்ட அந்த சிவப்பு நெற்கதிர்களுக்கு இடையே உள்ள நீர் தேங்கி இருக்கும். அவ்வாறு தேங்கிய நீரில் கயல் மீன்கள் உலாவிக் கொண்டிருக்கும். குவளை மலரானது விருந்திருப்பதை பார்த்து வண்டு வந்து தேன் குடித்து அதில் மயங்கி கிடக்கும். இத்தகைய வளமான நாடை கண்ணன் நமக்கு கொடுப்பார். தேங்காதி, அதாவது அடக்கி வைக்காமல் தானே தன் பாலை கொடுக்கக்கூடிய, குடமாக கொடுக்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்களும் நிறைந்திருக்கும், நீங்காத செல்வமும் நிறைந்திருக்கும் என்று கூறுகிறார். தன் தோழிகளுக்கு கூறுகிறார். இந்த நோன்பு இருந்தோம்னா இதெல்லாம் நடக்கும். இந்த சொல்றாங்க. மாலதி வெரி குட் தான். அந்த புத்தகம் நல்ல புத்தகம். இந்த சின்னோண்டு புத்தகம் 30 ரூபாய்க்கு இல்லை, சாண்டிலினுடைய உரை. அதுதான் எனக்கு இந்த புத்தகத்தினுடைய முதல் 2-3 பேட்சுக்கு அந்த புத்தகம் தான் நான் பயன்படுத்திருக்கேன். இந்த மாதம் இதுக்கு நான் உரை எழுதிடுவேன். ஏன்னா எழுதிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே வந்துட்டு எழுதிட்டு சொல்லும் போது திருத்தங்கள் வருது. அதனால இப்ப ஸ்டைல மாத்துவோம். திருப்பாவை முடியும் போது திருப்பாவைக்கு உரை எழுதுனா எழுத்துப்பிழை இல்லாம உங்ககிட்டயே பார்த்து சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன பாயிண்ட் விட்டுச்சுமா அப்படின்னு சொன்னா நீ பார்த்து வந்துருவீங்க, குழப்பம் இல்லாம. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களாமா? 4வது பாட்டு போலாம். 4வது பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். அது என்னன்னா, ஏன் 4வது பாடல்னா, இந்த 4வது பாடல் நீங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணணும். நீங்க இரவு தூக்கத்துக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணீங்கன்னா கண்ணனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிடும். நாளைக்கு காலையில நீங்க வந்து பெரும் செல்வத்தோடு, நீங்காத செல்வத்தோடு இருக்கு. ஏன் இந்த பாடல மனப்பாடம் பண்ண அப்படின்னு பார்ப்போம். இந்த பாடல்ல எதுகை, எல்லா பாடலும் இருக்க மாதிரி எதுகை இருக்கு. இந்த பாடல்ல நீர் சுழற்சி என்கிற
வாட்டர் சைக்கிள் இருக்கு இல்லையா, அது இதுல பதிவாகும். தமிழருடைய அறிவியல், தமிழர் அறிவியல் நீர் சுழற்சி. நீர் சுழற்சினா நமக்கு தெரிஞ்சதுதான். கடல்ல இருக்கிற தண்ணீர் மேகமாக போயிட்டு மேல போயிட்டு மேகம் தான் மழையா வருது. இது நம்ம பின்னாடி சில இனங்கள்லாம் கண்டுபிடிக்க பின்னாடி ஆச்சு. ஆண்டாள் அம்மா சாதாரணமா சொல்றாங்க. இந்த ஆழி மழையில இருக்கக்கூடிய இது ஒண்ணு இருக்கு, நீர் சுழற்சி இருக்கு இதுல. இன்னொன்னு ஆழி என்ற சொல் 2 பொருள்கள்ல சிலேடையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு கடல், இன்னொன்னு சக்கரம். 2 பொருள் உண்டு. பிரிக்காமலே 2 பொருள் தந்தால் பேரு செம்மொழி சிலேடை. ஒரு சொல்ல பிரிக்கவே இல்லை. நூல்ல 2 அர்த்தம். என்னது? த்ரெட்னு ஒரு அர்த்தம் உண்டு, புத்தகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா. தாமரைனா பிரிச்ச அர்த்தம் தரும். தாமரைனா மலர்னு பேரு, தாவுகின்ற மறை, தாவுகின்ற மான் அர்த்தம் பிரிச்சா. வாட்ஸ்அப்ல ஒரு அடிக்கடி ஜோக் வரும், பிரிமொழி சிலேடிக்காக தான் நான் சொல்லுவேன். ஒரு டாக்டர் கிட்ட போனாரு, காலில் ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. அவரை பார்த்து டாக்டர் கேட்டாரு, என்னங்க ரத்தம்னாரு. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாராம். அப்படின்னா ஊர் வர்றது செங்கல்பட்டுல இருந்து வராரு, அவர் காலில் ரத்தம் வர்றது என்ன, செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கா பிரிமொழி சிலேடைக்கு எடுத்துக்காட்டு. பிரிச்சா அது கிடைக்கும். நான் சொல்லிட்டேனே, அதான் சொல்லிட்டேன். அப்ப இது செம்மொழி சிலேடைன்னு பேரு. பிரிக்காமலே 2 பொருள் வர்றதால இது பேரு செம்மொழி சிலேடைன்னு பேரு. அடுத்தது 4 உவமைகள் இருக்கின்றன இந்த பாடல். அதுக்காக இந்த பாடல் நம்ம ஆண்டாளுடைய படைப்பாற்றல் கேட்டா 4 இருக்கிறது. ஒண்ணு மழை, அல்லது கண்ணன் முதல்ல குறிச்சுக்கலாம். கண்ணன், மழை, ஒப்பீடு அல்லது உவமை எது எதுன்னு பார்ப்போம். 4 போல இருக்கு அந்த பாட்டுல. 4 போலவும் குறிச்சுக்கலாம். ஊழி முதல்வன் உருவம் போல் வருது இல்லையா, அது 1. அந்த போலுக்கு நேரம் 1ன்னு போட்டுப்போம். அடுத்து ஒரு வரி தள்ளி ஆழி போல், அது 2வது உவமை. அதே வரியில மின்னி வலம்புரி போல், அந்த போல் 3வது உவமை. அடுத்த வரி முடிகிற இடத்துல வர்ற சரமழை போல், இது 4வது உவமை. மழையையும் கண்ணனையும் ஒப்பிடுறாங்க. முதல் வரியில ஒரு செய்தியை சொல்றாங்க, நீர் சுழற்சிய. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேன். இது ஓமையில செய்தி. ஆழி மழை கண்ணா என்றால் கடல் போன்ற பெரிய கண்களாம். ஒரு கண்ணு மட்டும் கடல் அளவுக்கு பெருசா. கடல் போன்ற பெரும் கண்களை உடைய இறைவனே, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். கை கரத்தல் என்றால் மறைத்தல். கரத்தல்னா மறைத்தல். இப்பதான் குறுந்தொகையில படிச்சுட்டு வந்தோம். கண்ணீரை மறைத்தல். கை கரவெல்லாம் கைவிட்டுடாது. நீ எதை வேணாலும் கைவிட்டுடு, பரவாயில்ல, ஒண்ணு கைவிட்டுடாது. எதை? மழை தர்ற விஷயத்த கைவிட்ட. ஒன்று நீ, போன பாட்டினுடைய தொடர்ச்சி. ஒன்று நீ கைகரவேல், ஆழியுட் புக்கு முகர்ந்து கொடு. இந்த முகர்தல் என்றால் இன்னைக்கு நம்ம பேச்சு வார்த்தையில பயன்படுத்துற வார்த்தை தான். தண்ணியை மோந்துட்டு வாப்பா அப்படின்னு. மோந்துட்டு வருதுன்னா மோடுறது இல்லை, தண்ணியை முகர்ந்து பாத்திரத்துல எடுத்து வர்றது. முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி. இது என்ன பண்ணுகிறது? கடல்ல தண்ணீர் இருக்கிறது. இங்க இருக்கிற சூரியன் என்னமா பண்ணுது? இதனுடைய கதிர்களால வெப்பத்தின் காரணமாக அது எவாபரேட் ஆகி மேல மேகமாக மாறுகிறது. இது கடல். அத தெரியாம உங்களுக்கு கடல் மாதிரி திருப்பார் கடலுடைய திருமாலுடைய அருள் பெற்றவங்களுக்கு அது கடல் தெரியும். அப்போ ஆழியுட் புக்கு முகர்ந்து கொடு. முதல்ல இருந்த ஆழி கடல் தான், 2வது இருக்கிற ஆழி கடல் தான். முதல்ல இருக்கிற ஆழி கண்ணனுடைய கண்கள் கடல் போன்றது அப்படின்னாங்க. 2வது இருக்கிறது உண்மையான கடல்ல நீ தண்ணிய முகர்ந்து மேல எடுத்துட்டு போ. முகர்ந்து கொடு ஆர்த்தி ஏறி, நல்ல ஒளி எழுப்பி மேல போயிட்டு 4 வேலைகள் செய். என்ன பண்ணு? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. நீ என்ன பண்ண? கண்ணனுடைய உருவம் எப்படிமா இருக்கிறது? கருப்பாக இருக்கிறது இல்லையா உருவம்? என்ன மாதிரி? மேகம் மாறி கருப்பாக. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில். பாழியம் என்றால் மிக அகன்றதுன்னு அர்த்தம். பாழி என்ற மிக அகன்ற தோள்களை உடைய பத்மநாபன் யாரு? கண்ணன். கண்ணனுடைய கையில ஆழி போல் மின்னி. அப்போ கண்ணனுடைய கையில இருக்கிற இந்த இடத்துல வர்ற ஆழி சக்கரம். எது? 5வது வரியில இருக்கிற ஆழி சக்கரம். அதான் நாம சொன்னோம். முதல்ல கடல், 2வது சக்கரம், செம்மொழி சிலேடை. சக்கரம் போல் மின்னி, சக்கரம் போல். சக்கரம் இவருடைய கையில மின்னல்.
மழைக்கு தொடர்புடையது மின்னல், ரெண்டுமே மின்னுதல். மின்னலும் மின்னுகிறது, உன்னுடைய சக்கரமும் மின்னுகிறது. வலம்புரி போல் நின்றதிருந்து, கண்ணனுடைய சைடுல இருக்கிற வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கு. நம்ம இங்க இருக்கிறது இடி, மழை தொடர்புடையது. ரெண்டுமே முழங்குதல் அல்லது ஒலி எழுப்புதல். ஆழி போல் மின்னி நல்லபடி தோசை அடிச்சுட்டு வந்துட்டான் ஆன்லைன்ல. வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை. இந்த அம்பு இதுக்கு பேரு நம்முடைய இலக்கியங்கள்ல அம்பு அரா தூணின்னுவாங்க. அம்பு அற்று போகாத துணிக்கு பேர் தான் அம்பரா தூணி. எப்படி AK-47 டக 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 டகன்னு அடிக்கிறாங்க, புல்லட் இல்ல 1000 புல்லட்லாம் அடிக்கிறாங்க. நம்ம ப்ளூ சட்டை மாறன்னு சொல்ற மாதிரி இப்ப வர்ற படத்தெல்லாம் எல்லாரும் சுட்டுறானுங்க. படத்துக்கு போன நம்மளையும் சுட்டு அனுப்பிடுறானுங்க. அங்கேயே கிடக்குறோம், அப்புறம் யாராவது எழுப்பாரு, எல்லாரையும் சுட்டுறானுங்க. எத்தனை துப்பாக்கி வச்சு சொல்றான். அதுவும் ஹீரோ மேல படவே படாது. அது தெலுங்கு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாரு, NT ராமாராவுடைய பையன். அவர் புல்லட்டே கையில பிடிச்சி திருப்பி போடுறாரு. பயங்கர வேடிக்கையெல்லாம் எடுக்க அவர் திரும்பி போவாரு, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஜோக்கு அது வேன்ல வந்துகிட்டே இருப்பாரு, வெளில போயிட்டான், ட்ரெயினுக்குள்ள கொஞ்சம் தாண்ட வந்துருவாரு. ட்ரெயின் கிராஸ் ஆன பிறகுதான் வேன் வரும், அப்புறம் அதுல ஏறி போவாரு. இதுக்கு அங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. பயங்கர காமெடியில தாழாதைய சார்ந்த முறைத்தனா அம்பு எடுத்து தக்கு தக்கு தக்குன்னு அடிக்கிறாராம் கண்ணன். குறைவில்லாமல் கிடு கிடு கிடுன்னு அடிக்கிற, தொடர்ச்சியா அடிக்கிற அம்பு மாதிரி இந்த மழை வருகிறார். கம்பனுடைய இது கண்ணனுடைய அம்பு, கண்ணனுடைய தொடர்ச்சியான அம்பு. இது மழை, மழை சாரல், தொடர்ச்சி. இந்த 4 ஓமைகள் இந்த பாடல்ல இடம். போல் 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 இருக்கு பாருங்க. மறுபடியும் 4 பாடல்கள் படிக்கிறேன். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி காலத்தினுடைய தலைவனாக இருக்கிற கண்ணுடைய உருவம் போல மேகம் கருத்து இருக்கிறது. பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, அகன்ற தோள்களை உடைய பத்மநாபனுடைய கையில் இருக்கிற சக்கரத்தை போல மின்னுகிறது. அது மின்னல், ரெண்டுமே மின்னுகிறது. வலம்புரி போல் நின்றதிருந்து, வலம்புரி என்பது கண் கையில வச்சிருக்கிற சங்குக்கு பேரு வலம்புரி சங்கு. நம்ம குறுந்தொகையில கூட படிச்சோம். வலம்புரி, வலம்புரி சங்கை போல ஒலி எழுப்புகிறது. சாரங்க முதைத்த, அதுதான் அவருக்கு பேரு சாரங்கபாணி. சாரங்கம் என்றால் அம்புகள் அர்த்தம். தொடர்ச்சியாக அவர் அனுப்புவதால் தான் அவருக்கு பேர் சாரங்கபாணி. தொடர்ச்சியா அது போல மழை பெய்கிறது. வாழ உலகினில் பெய்கிறது. எப்படி நன்னாளால் முதல் பாடல் சொன்னாங்களோ, இந்த வாழ உலகினில் அண்டலின் பண்ணி இதுக்கு முதல் பாடல்ல இருக்கிற தீங்கின்றி என்ற வார்த்தையை தொடர்பு. அப்ப மழை பெய்யணும். எதுக்கு மழை பெய்யணும்? நாங்கள் வாழுகிற மாதிரி மழை பெய்யும். புரியுதாமா? அப்ப நாங்க அழிகிற மாதிரி மழை பெய்ய முடியுமா? முடியும். நீங்க மாண்டு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்து வச்சுக்கோ, 5 நாளைக்கு என்ன ஆவீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? வாழ உலகினில் பெய்தல் என்பது மங்கள சொல், பாட்சியினுடைய. நாங்க வாழற மாதிரி கண்ணனே மழை தண்ணீரை கொடுப்பாயாக, நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவாய். அந்த தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு எதுக்கெல்லாம் பயன்படும் போன பாடல்ல சொல்லிட்டாங்க. என்னென்னலாம் ஆகும்? தென்னல் கதிர்கள் வளரும், மீன்கள் விளையாடும், குவளை மலர்கள் மலரும், வண்டுகள் தேன் குடிக்கும், அங்க இதாகும், எல்லாமே நடக்கும். ஆனால் இங்க நமக்கு என்னமா இப்போ? அந்த மழையை எங்களுக்கு நீ தருவாயா? தந்தால் இந்த மழையின் இன்னொரு பயன் என்ன? நாங்க இந்த மார்கழி மாதத்துக்கு குளிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். அது ஒரு சைடு எஃபெக்ட்னு சொல்றோம்ல, பை ப்ராடக்ட். மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் என்பாவாய். அங்க மார்கழி மாதத்துல இருந்து குளிச்சுட்டு வர சொல்றவங்கள, ஐயா எங்க பைப்ல தண்ணியே வரலையா அப்படின்னாக்கா, அன்னைக்கு தூங்கிடுவீங்க. மார்கழி 12ஆம் நாள் தண்ணி வரலையா, நான் தூங்கிட்டேன். இப்போ மார்கழி மாதத்தில் நோன்பு ஆடுவதற்கும் மழை தேவைப்படுது. எப்படி மகிழ்ச்சியோடு நீராடலாம். அது எப்படி வெந்நீர்லாம் வச்சு ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு எத்தனை டிகிரி இன்னும் கொஞ்சம் பார்த்து கழிச்சு சொல்லுவாங்க, உள்ள குளிர் குளிர்ந்து நீராடு. சில் வாட்டர்ல தான் குளிக்கணும், ஹீட்டர் வச்சுலாம் குளிக்க கூடாது. உள்ள குளிர குளிர்ந்து நீராடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் அவ்வளவுதான். இந்த பாடல் எல்லாருக்கும் மனப்பாடம். எல்லாருமே எழுதி நாளைக்கு ஒரு 11 மணி இருக்கும் டைம் தந்தா போதுமாமா? இல்ல நைட்டு 11 மணிக்கும் தருவோமா? நைட்டு 2 மணிக்கு தந்தா அனுப்பிடுவீங்க. 11 மணினாக்கா ஐயாவுக்கு தொந்தரவோன்னு நினைப்பீங்க. 9 மணிக்குள்ள அனுப்புவார். காலைல 9 மணி. நாளைக்கு நீங்க ஈவினிங் பேட்ச் இருந்தாலும் நாளைக்கு கூட அனுப்பலாம். ஆனா இந்த பாடல் அவசியமா கண்ணதாசன் இலக்கியத்தில் காதல் ஏதோ ஒரு பாடல், இந்த பாடலை பேசியிருப்பார், ரொம்ப அழகா பேசியிருப்பார்.
ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி பாழிய ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே தார்ந்த முதைத்த தரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேன். அப்ப இந்த பாடல்ல எதுகை இருக்கிறது, செம்மொழி சேடை இருக்கிறது, 4 உவமைகள் இருக்கின்றன, நீர் சுழற்சி என்ற அறிவியல் பேசப்பட்டது. மழை தண்ணி எங்க வருதுன்னு உலகத்துல எல்லா இனங்களும் ஐயப்பட்டு கொண்ட காலகட்டத்துல 8ஆம் நூற்றாண்டு இந்த புத்தகத்துல அம்மா தான் எத்தனாவது வருஷம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா எத்தனாவது வருஷம் கண்டுபிடிக்கிற ஒரு பாட்டு ஒண்ணு எக்ஸாக்டா இந்த வருஷம் இந்த பாட்டை எழுதினாங்க. ஒரு வருஷத்தை நம்ம பிக்ஸ் பண்ணப்போம். எனக்கு தெரியும் 781 நினைக்கிறேன் உள்ள 781 இந்த புத்தகத்துல. 8ஆம் நூற்றாண்டுல அம்மா மழை எப்படி வந்துருக்கு தமிழர்கள் பதிவு வச்சிருக்காங்க. கடல் தண்ணியும் ஆத்து தண்ணியும் குளத்து தண்ணியும் மேல போய் மேகவா மாறி திரும்பி வருதுன்ற அறிவியலும் அடங்கி இருக்குது. அவ பல செய்திகளுக்கு இந்த பாடல் பயன்படுறதுனால 4 வந்து மேண்டேட்டரியா பாடல். இந்த 2 பாடல்களுக்கு விளக்க கேட்கலாம். விஜயகுமார் வந்திருக்காரு. விஜயகுமார், அஜித் அண்ட் பன்னீர்செல்வம். நீங்க நாளைக்கு ஃப்ரீ அட்டன் பண்ணலாம். நீங்க புது பிள்ளைகள் ஏர்லியா ஃபீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். மற்றபடி நீங்க 2 நாள் கூட நீங்க ஃப்ரீ அட்டன். யாராவது பொருள் சொல்லுங்க, ஆன்லைன்ல ஒருத்தவங்க ஆஃப்லைன்ல ஒருத்தவங்க சொல்லுங்க. நல்லதுங்க. காலையில எழுந்து உடல் குளிக்கும் போது காலையில எழுந்திருக்கிறதுன்றது பொதுவாகவே ஓசோன் லேயர். பாப்பா விட எழுதியிருக்காங்க. மானிஸ்டின்னு ஒருத்தவங்க ஒரு 6-7 பேட்ச் முன்னாடி மேட்டூர் பாப்பா அவங்க விட எழுதியிருப்பாங்க. அவங்களும் இந்த கேள்வி உருவாக்கி எழுதினாங்க. மார்கழி நோன்பினால் ஏற்படக்கூடிய அறிவியல் பயன்கள்னு ஒரு விடை. ஓசோன் லேயர் இருக்கும். காலையில் இந்த நேரத்துல குளிக்கிறதால உடலுடைய வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இருக்கிற வெப்பம் முழுசாக குறைஞ்சு, வெப்பம் வந்து முழுசாகவே குறைந்து விடுகிறது. சில்லு குடிக்கிறது புலனடக்கத்திற்கு இதான். புலனடக்கத்தினுடைய குறியீடு சில திரைப்படங்கள்லாம் அப்படி வைப்பான். கணவன் பிரிஞ்சிருக்கா, சண்டை போட்டுருக்கானாக்கா தலையில தண்ணி ஊத்திக்குவாங்க. ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி கங்கைமரன் திட்டி வாங்கினாரு. நம்ம கோழி கூது படத்துல அக்கம் பக்கம் சுத்தி பார்த்து தலைக்கு மேல தண்ணி ஊத்தினாரு. விடிய சொல்லி வந்து ராணுவத்துக்கு போயிருப்பாரு கணவர், சிலுக்கு அவங்க மனைவியா இருப்பாங்க. இது வந்து புலனடக்கத்திற்கும் பயன்படும். அதிகமாக தண்ணீர் குடிப்பது அது இது புலனடக்கனாக்கா இது மட்டும் கிடையாது. உங்க கண்கள்ல ஏற்படுற வெப்பம், எந்த நேரமும் பசி என்கிற உணர்வு, இதைதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் பெரிய எல்லாமே பச்சை தண்ணீர் அதிகம் குடிப்பதால உங்களுக்கு புலன் அடக்கம் ஏற்படும். அது ரொம்ப முக்கியம். அது பல செய்திகள் சொல்றாங்க. நீங்க கூகுள்ல தேர்ந்தீங்கனாலே மார்கழி நோன்பின் அறிவியல் பலன்கள் தேர்ந்தாலே ரைட்மா. யாராவது ஒருத்தவங்க ஆன்லைன்ல ஒருத்தவங்க ஆஃப்லைன்ல வாய்ப்பு தருவோம். ஆன்லைன்ல யார் பயன்படுத்திக்கிறீங்களா? புது பிள்ளைகள் யாராவது பயன்படுத்திக்கிறீங்களா? விஜயகுமார், அஜித், பன்னீர்செல்வம் சொல்லணுன்றது கிடையாது. என்ன சொல்லும் இல்ல மாலதிக்கே வாய்ப்பு தருவோம். மாலதி சொல்லுங்க. சொல்றேங்க. ஆழி போன்ற கண்களை உடைய கண்ணா, நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே. ஆழியுள் ஒரு கடலினுள் உள்ளே நுழைந்து அதிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு மேகமாக மாறி ஊழி முதல்வனை போல் உருவம் போல் கருமையான நிறம் கொண்ட மேகமாக மாறி பரந்த தோள்களையுடைய பத்மநாபன் கையில் உள்ள சங்கு சுதர்சன சக்கரம் போல மின்னி சங்கினை போல் ஒலி எழுப்பி தொடர்ச்சியான அம்புகளை பெய்வது போல மழையை இந்த உலகில் பெய்திடுவாயாக. அவ்வாறு மழை பெய்வதனால் நாங்கள் மார்கழி நீராடவும் அதை உபயோகித்துக் கொள்வோம் மற்றும் அந்த மழை தீங்கின்றி நாடு முழுவதும் பெய்வதற்கு உதவுவாயாக என்று கூறுகிறார். இது ஆன்மீக அருட்சுடர்களை ஒருத்தவங்க 2 பேர் சேர்க்கணும். போன பாடலுக்கு இவங்க ஏதோ ஒரு கூடுதலான செய்தி சொன்னாங்க. இந்த பாடல்ல வந்து சுதர்சன சக்கரம்னாங்க. அவர் கண்ணன் வச்சிருக்கிற சக்கரத்துக்கு பேர் என்னவா ஆன்மீகத்துல? சுதர்சன சக்கரம். இந்த சக்கரம் வந்து கண்ணன் பாட்டிலையும் அவர் பேசுவார். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், கருமம் பாரில் தழைப்பது மறுகணம், இக்கரத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டு பாரு சொல்லுவாரு. அது சுதர்சன சக்கரம்னு சொல்றாங்க. அது நீங்க குறிச்சுக்கணும். சுதர்சன சக்கரம். சுதர்சன கண்ணனுக்கான இன்னொரு பேரு. அவர் வச்சிருக்கிற அந்த ஒளி வீசுகிற சக்கரத்துக்கு பேரு இல்ல அது வேண்டாம். இதுவே சுதர் நீ இந்த ஷாப் போடலாமான்றீங்க, அது வேண்டாம். அம்மாவே தவிர்த்துட்டாங்க. அம்மா வந்து பரத்வாஜ பட்சிகள்னு சொல்றத இன்னும் 2-3 பாடல் சொல்லி அதை ஆணைச்சாத்தன்னு மொழிபெயர்த்து நம்ம கரிச்சாங்குருவியை தான்
பெருஞ்சாங்குருவிக்கு புது வார்த்தையை உருவாக்குறாங்க. ஆணை சாத்தன் அவங்களுடைய மொழி பற்றினே ஒரு செய்தி. நீங்க யாராவது சொல்றீங்களாமா? ஆஃப்லைன் நம்ம யாருமே இன்னைக்கு அதிகமா பேச வைக்கல. டிஃபானி எல்லா பாட்டுக்குமே ரெடியா இருக்காங்க. அவங்களோட மைக் டிஃபானி அப்படியே 4 பாட்டுக்குமே சொல்றியாமா? இருந்து கேட்டு 3 மணிக்கு கிளம்புவோம். வேணாமாமா? சரி, இந்த பாட்டுக்கு கடலை போன்ற கண்ணையுடைய இறைவனே, ஒன்றை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. கடலுக்குள் புகுந்து நீரை எடுத்துக்கொண்டு மேலே ஏறி ஊழி முதல்வனின் உருவம் போல உடல் கருத்து பெரிய தோள்களை உடைய பத்மநாபன் கையில் மின்னுகின்ற சக்கரத்தை போல மின்னி வலம்புரி சங்கை போல அதிர்ந்து தொடர்ந்து வீசப்படும் அம்புகளைப் போல மழையை பொழிவாயாக. அவ்வாறு பொழிவதன் மூலம் நாங்கள் அழியாமல் இந்த உலகினில் வாழ்ந்திட வேண்டும். அவ்வாறு மழை பொழியும் போது நாங்களும் மகிழ்ச்சியுடன் மார்கழி நீராடச் செல்வோம். சொல்லிட்டாங்க. சிறப்பு குறிப்பு 2 குறிச்சுக்கோங்க. சிறப்பு குறிப்பு: கடல் போன்ற கண்கள் இறைவனுக்கு இருக்கின்றன. கடல் போன்ற கண்கள் இறைவனுக்கு இருக்கின்றன என்பதன் மூலம் கடல் போன்ற கண்கள் இறைவனுக்கு இருக்கின்றன என்பதன் மூலம் எத்தனை தொண்டர்கள் வந்தாலும் எத்தனை தொண்டர்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஈரம் நிரம்பிய அருட்கருணையை வழங்குவதற்கு ஈரம் நிரம்பிய அருட்கருணையை வழங்குவதற்கு இறைவன் அணியமாக இருக்கிறார். அணியமாகனா தயாராக. இறைவன் அணியமாக இருக்கிறான். பிராக்கெட்ல தயாராக என்பதற்கான தூய தமிழ் சொல் என்ற குறிப்பு சொல்லப்பட்டுள்ளது. மழையானது உலக நலத்திற்கு மட்டுமல்லாமல் மார்கழி நாளில் உடல் தூய்மைக்கும் பயன்படுகிறது. மேலும் ஆழமாக சொல்வதென்றால் இவ்வாறு குளித்து முடித்துவிட்டு நாம் இருக்கும் மார்கழி நோன்பின் காரணமாக உள்ளமும் தூய்மைப்படுகிறது எனலாம். நாம் இருக்கும் மார்கழி நோன்பின் காரணமாக உள்ளமும் தூய்மை அடைகிறது எனலாம், தூய்மைப்படுகிறது எனலாம். நல்ல மகிழ்ச்சி. இன்னைக்கு அறிமுகம் இருந்ததால 4 பாடல்கள் படிச்சிருக்கோம். நாளைக்கு உறுதியா 5 பாடல்கள் படிக்க முடியும். 6 பாடல்களுக்கும் போகலாம், அது ஒண்ணும் தவறில்லை. 5 அல்லது 6 பாடல்கள் படிக்கலாம். 4-5 நாள் நம்ம எடுத்துக்கோம். இந்த பாடல்கள் அனைத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா பாடல்களுடைய ஆடியோ 30 பாடல்களையும் சேர்ந்து ஒரு 20-25 நிமிடத்துல ஒருத்தவங்க பாடி இருக்கிறாங்க. நான் கூட இரவு எடுத்து போடுறேன். அந்த ஆடியோ திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. எல்லா வார்த்தைக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியுதான்னு பாருங்க. பாழினா அர்த்தம் புரியுதா, சாருங்கம்னா அர்த்தம் புரியுதா, போதுனா அர்த்தம் எது புரியலையோ. எனது 6ஆம் நூற்றாண்டுல கொஞ்சம் புரியுது, புறநானூறு குறுந்தொகைகள் கடினம். ஆனாலும் புரியாத வார்த்தைகள் இருக்கு. நீ டவுட் பூம்பாவா
ஆம். இந்த பாட்டையா? பாவாய் பாவா. இதுல வந்து நம்முடைய ஹன்சிகா மோத்வானி அறிமுகமான ஒரு படத்துல இந்த என்னது நங்காய் தங்காய்னு வரும். நங்காய் தங்காய். அது கூட அப்புறம் அந்த காஜல் அகர்வால் நடத்த படத்துல அது ஜோக்கா வந்து நீ நங்காய் தங்காய்னு பாடுவல்லமா, அப்ப நான் மட்டும் வீட்டுல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு எழுதி வச்சு. ரைட், ஓகே, மகிழ்ச்சி. நல்லா படிங்க. நம்ம படிக்கும் போதே படிச்சிடலாம். இந்த 6 கேள்விகள் தயாரானா போதும். நோன்பிருக்கும் முறை, நோன்பினுடைய பயன்கள், ஆயர்குல வாழ்வியல், புராண செய்திகள், உவமைகள், இன்னொன்னு என்னமா, இந்த 6 செய்திகளை மட்டும் நம்ம படித்தா போதும். எல்லா கேள்விகளையும் நம்ம கவர் பண்ணிடலாம். இயற்கை வாழ், இயற்கை வந்து எந்த அளவுக்கு இப்ப பாருங்க, இதுல மழை வருகிறது, தேன், நெல் கதிர்கள் வருகிறது, மீன் வருது இல்லையா, அதான் இயற்கை வாழ்வு. அந்த 6த்தையும் நம்ம படிச்சோம்னாலே போதும். இந்த 6 நம்ம படித்தாலே எல்லா கேள்வியும் எழுதலாம். நோன்பிருக்கும் முறை, நோன்பின் பயன், ஆயர்குல வாழ்வியல், இயற்கை வர்ணனைகள், உவமைகள், எல்லா பாடலையும், அடுத்து புராண செய்தி. 6 படிச்சீங்கன்னா எல்லா கேள்வியும் முடிஞ்சிச்சு, எந்த கேள்வியும் மிஸ் ஆகாது. அப்ப இந்த 6க்கும் தனித்தனி நோட்டை உருவாக்கிங்க. ஒரே பாடல்ல இப்ப பாருங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடல புராண செய்தியும் இருக்கிறது, உவமையும் இருக்கும், வேண்டுதல் இருக்கும். அது 4த்துலயும் அந்த தலைப்பை எழுதணும். பாடல் 3, பாடல் 3, பாடல் 3, 3த்துல எழுதணும். ஒரு பாடல் 1க்குதான் உரிமை நினைக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். புதிய மாணவர்கள் 2-3 பேர் வந்திருந்தீங்க, வாழ்த்துக்கள். விஜயகுமார், அஜித் அண்ட் பன்னீர்செல்வம். நீங்க வந்து அட்மின்ட்ட பேசுங்க. உங்களுக்கு நாங்க 2 நம்பர் உங்களுக்காக தான் எழுதியிருக்கேன். ஒண்ணு என்னுடைய நம்பர், இன்னொன்னு வந்து அட்மினுடைய நம்பர். என்னுடைய நம்பரையும் உங்களுடைய நம்பரையும் நான் எழுதியிருக்கிறேன். ரெக்கார்டிங் நிறுத்தலாம். நம்ம நண்பர்களுக்கு ஏதாவது, புதிய நண்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா